சூப்பர். ஆ நானே பண்ணிட்டேன். நானே பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். டோன்ட் வரி. நானே வந்துருச்சு சார். பண்ணிட்டேன். வந்துருச்சு சார். படி எனக்கு நீங்க எப்ப கொடுத்தாலும் சார். Good evening to my dear Lee Group members. On behalf of COT members of Lee Group, I welcome you all. Before giving the welcome address, just wanted to show you how we have performed. இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம காடஸ் ஃபார்முலா வணங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் we will start. ஸ்கிரீன் தெரியறது இல்லையா? ஸ்கிரீன் வரல சார். ஸ்கிரீன் வரல. வரலையா? இப்போ அப்போ சார் ஆகுது சுத்திட்டு இருக்கு. வந்துருச்சு. Okay, once again, Lee Group welcomes you all. Good evening, my dear friends. So, நம்மளோட Center of Excellence in Training, Quality Education to Life Insurance Agents. That is the motto of our group. We are all the 5 COT members, including me, running the show. சரஸ்வதி வணங்கிக்கலாம். வள்ளுவ பிறந்தகை வணங்கிக்கிறோம். Our commitment. பெஸ்ட் எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன், ப்ரொஃபஷனலிசம், அவ்வளோதான் நம்மளோட எய்மே தான். ஸோ இதை விட்டுருங்க. ஒரு நிமிஷம். இந்த ஸ்கிரீன் தெரியுறதா அப்போ? தெரியும் சார். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா செஷன்ஸ் வச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். எல்லா யூடியூப்ஸ் இருக்கு. 26 செஷன் நடத்திருக்கோம். எல்லாமே எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் யூடியூப். ஓரளவுக்கு வி ஆர் ஃபேர்லி கவர்டு ஃப்ரம் அக்டோபர் 2024லேருந்து நேற்றைய வரைக்கும். ரைட்டா? ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோங்கிறத காமிக்கிறேன். நேற்றுக்கு ஸ்மார்ட் பென்ஷன் வரைக்கும் எடுத்திருக்கோம் 26 செஷன். இன்னைக்கு 27வது செஷன். அதாவது ஏஜென்சிக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிறதுங்கிறதே நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. நம்ம பவர், நம்மளோட ப்ரொஃபஷனோட பவர் என்னங்கிறத பேசுறதுக்கு தான் நம்ம செல்வம் சார் இன்னைக்கு வந்திருக்காரு. கடைசி வரைக்கும் இருங்க. நல்ல கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ்லாம் நல்லோட இன்டராக்ட் பண்ண வேண்டாம், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நோட் பண்ணிக்கோங்க. கடைசி 15 மினிட்ஸ் தருவோம், அதில் கேட்டால் போதுமானது. அவரை கிளாஸ் எடுக்க அலோவ் பண்ணுங்க, சரியா? கடைசி 15 மினிட்ஸ் 9:15 to 9:30 நம்ம முடிச்சுட்டு கிளாஸை முடிச்சுக்கலாம். Now I would request our COT member Mr. Munsami sir to render a special welcome address to our chief guest and also all our members. Now I will stop share. Munsami sir. Thank you sir. Thank you. Welcome to all. செல்வமண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. செல்வமண்ணா பத்தி சொல்லணும்னா மேக்சிமம் அவர் கொஞ்சம் பிரபலமான பர்சன் தான். நான் சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே அவரை பத்தி தெரியும். நல்ல ஒரு ஹார்டு ஒர்க்கர், நல்ல ஒரு டெலிகேட்டட் பர்சன். சர்வீஸ் மோட்டிவ்லாம் கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் கிடையாது அவருக்கெல்லாம். அவரு சர்வீஸ் இஸ் அவர் மோட்டோங்கிறது அவருக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நிறைய சர்வீஸ் நிறைய விஷயத்துல பண்ணுவாரு. நாட் ஓன்லி எல்ஐசி, அதையும் தாண்டி நிறைய எந்த ஒரு டவுட்ஸ் கேட்டாலும் மேக்சிமம் சொல்லுவார். சப்போஸ் தெரியாட்டி கேட்டு கூட மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லுவார். அவர் அந்த மாதிரி டைப்பு. அது உண்மையே நம்ம சிஓடி லீ குரூப் அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிறதுல பெருமை. செல்வமண்ணா பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டு இன்னைக்கு ஏஜென்ட் எடுத்தாரு. ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் டேட் வந்து 96 9/10/96 அப்பாயின்மெண்ட் டேட்டு. ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா 22/9/99 வந்துட்டு ஏஜென்சி எடுத்தாரு. அப்பாயின்மெண்ட் 96, ஏஜென்சி 99. என்ன கேப் எவ்வளவு தெரியல. பட்டு இன்னைக்கு படிப்படியா எல்ஐசியில் உயர்ந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் 16 வயசுல வந்து ஏஜென்சி எடுத்தாருங்க. அது எப்படி 16 வயசுல ஏஜென்சி தருவாங்கன்னு சொல்றீங்களா? 18 வயசு டிசி இருந்ததுனால 16 வயசுல உள்ள வந்துட்டாரு. இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்தை கடந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து 15 வருஷமா வந்து சிஎம் கிளப்ல இருக்காரு. எம்டிஆர்டி 5 முறை பண்ணியிருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா சிஎல்ஏ வந்து 18 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சிறப்பா சர்வீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட சூப்பர் ஏஜென்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 25 ஏஜென்ட்ஸுக்கு மேல இருக்காங்க. அவங்களுக்குமே ரொம்ப சிறப்பா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம அவரு சிஎல்ஏல சில்வர் பிரிகேட் 2 முறை சில்வர் பிரிகேடு.
கோல்டன் பிரிகேட் 3 முறை, டைமண்ட் பிரிகேட் 1 முறை, ஓடிசி அந்த 1 டே செஞ்சுரியன் 1 முறை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீ பிரகதி அப்படின்னு இன்ஸ்டியூட்ல ஃபவுண்டர் அண்ட் சிஓவா இருக்காரு. சிஓ அந்த இன்சூரன்ஸ் அகாடமி 10 வருஷமா நடத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு மதுரை இன்சூரன்ஸ் அகாடமியில் ஆடிட்டர், ஒன் ஆஃப் தி ஆர்கனைசர், ஃபேக்கல்டி மெம்பர் ஆஃப் எம்ஏடிசி இன்டெலிஜென்ஸ் இன்சூரன்ஸ் அகாடமி. இந்த மாதிரி நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸு, அதையும் பார்த்துட்டு பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு எப்படி அவரால் முடியுதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. 3 மொபைல் நம்பர் வச்சிருக்காருங்க. அவரோடது 3 மொபைல் நம்பர் இருக்கு. 2 குழந்தைங்க, ஒரே ஒரு மனைவி அப்படின்னு சொன்னாருங்க என்கிட்ட. நான் நம்பிட்டேன். உண்மையாவே செல்வமண்ணா மாதிரிலாம் ஆக்டிவிட்டி நம்மளால செய்ய முடியுமான்னு தெரியல. உண்மையிலே கடவுள் அவருக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளை கொடுத்து, நிறைய நோடு இல்லாம ஒரு ஹெல்த்தை கொடுத்து அவர் நிறைய நிறைய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். உண்மையை நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் செல்வமண்ணா. நான் வெல்கம். நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. உங்களை பத்தி பேசலாம், இன்னும் 1/2 மணி நேரம் பேசலாம். ரொம்ப சந்தோஷம். வெல்கம் ப்ளீஸ். தேங்க்யூ தேங்க்யூ டேக் தேங்க்யூ லெஸ். Thank you, தேங்க்யூ Mr. Selvam. தேங்க்யூ Bye-bye. தேங்க்யூ. Now the floor is yours. You can ஓகே start your session, sir. Thank you. அண்ணன் சொன்னாரு இதுல நான் 99 அதை நான் தப்பா அடிச்சு கொடுத்துட்டேன். ஏஜென்சி எடுத்தது 22/9/1999. அப்ப லைசன்ஸ் தான் இருக்கும். புது பேப்பர் கொடுக்குற அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகும், அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ப 1996. அதனால ஓ 29 கணங்களை கடந்திருக்கேன். அதனால இருக்கு. ஸோ அதனால எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு தேவை முகவர் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவுமே போட்டோ எடுக்க வேண்டாம், இது எதுவும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃபாகவும் தர்றேன். ரைட் அப்ல நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு தர்றேன். பட் இதை நீங்க இந்த பிடிஎஃப் நான் கண்டிப்பா உங்களுக்கு, நான் எப்பயுமே திறந்த புத்தகம் எல்லாத்துக்கும் கொடுத்துறேன். நீங்க எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம். இது மேக்சிமம் எல்லா சர்க்குலரும் வெரிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை சொல்லிக்கிறேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய சிஓடி மெம்பர்ஸ் லீ குரூப்புக்கு முதலில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பவர் ஆஃப் யுவர் ப்ரொஃபஷனல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லியிருந்தாரு. இதை நான் 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். ஸோ இன்னும் எல்ஐசினா நம்ம ஏஜென்ட்ஸ்ல என்ன பவர், நம்ம எல்ஐசி நிறுவனத்தில் வேலை பார்க்க ஏஜென்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்ஐசி ஏஜென்ட் இருந்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எல்ஐசி ஏஜென்ட்ல கிளப் மெம்பர் ஆனா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், 3 பார்ட்டா நான் பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதனால கவனிங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட குறிச்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல எடுக்க முடிஞ்சா எடுத்துருவோம், இல்லாட்டி தனியாக கூட கேட்டு நான் செஞ்சு கொடுப்பேன். ஓகே. எல்ஐசி ஏஜென்சி இஸ் ஏ குட் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத மட்டும் தான் முக்கியம். 19/1/1956 இன்சூரன்ஸை நேஷனலைஸ் பண்ணாங்க. 154 இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனியும் 16 நான் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி 75 ப்ராவிடன்ட் ஃபண்ட் கம்பெனியெல்லாம் இணைச்சு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஸ்ரீ தேஷ்முக்கும் உருவாக்கப்பட்டது. 19/1/1956 அன்னைக்கு எல்ஐசி இன்சூரன்ஸை நேஷனலைஸ் பண்ணாங்க. பிரைவேட்ல எதுவுமே வேணாம், இன்சூரன்ஸ் நேஷனலைஸ் இருக்கணுங்கிறக்காக செஞ்ச விஷயம். எல்ஐசி உருவானது 1/9/1956 மத்திய அரசால் சால்வரின் கேரண்டியோட பார்லிமெண்டோட 1956 எல்ஐசி ஆக்ட்ங்கிற ஒரு ஆக்டோட உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனம் தான் 1/9/1956 லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு. ஏன் இதை நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, இது மாதிரி ஒரு நிறுவனம் உலகத்திலேயே 4வது நிறுவனமாகும். சர்வீஸ் பிராண்டு எல்லாத்துலேயும், பட் பெர்ஃபார்மன்ஸு அசட்டு எல்லாத்துலேயுமே நம்பர் 1 தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அது எல்ஐசி என்ற 3 எழுத்துங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இருக்கு. ஏன்னா அனைத்து விதமான இப்ப உட்காந்துருக்கக்கூடிய நம்ம எலக்ட்ரிசிட்டியா இருந்தாலும் சரி, என்ன விஷயங்களா இருந்தாலும் எல்லாத்துக்குமே மக்களுடைய பணம் மக்களுக்கு மாதிரி நம்மளுடைய எல்ஐசி பணம் மக்களுடைய பணம் தான். அந்த பணம் தான் மக்களுக்கு சேர்ந்து கொள்ளுங்கிறதுக்காகத்தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய இந்த நிறுவனத்துல நம்ம முகவரா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்மையாவே நம்ம புண்ணியம் தான் பண்ணியிருக்கணும். அதுக்கு நம்ம மிகவும் பொறுப்பனை தான் பண்ணியிருக்கணும். எல்ஐசியுடைய லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்ஐசியுடைய இன்கம்
தெரியுதாப்ப சார் தெரியுதா? தெரியுதுங்கண்ணா. எல்ஐசியினுடைய அசட் பார்த்தீங்கன்னா 44.91. இது டோட்டல் லைஃப் ஃபண்டு 43,95,000. டோட்டல் பிரீமியம் லாஸ்ட் இயர் வாங்கினது எல்லாமே 2023 24 வரையும் போன ஃபைனான்சியல் என்னென்ன ஃபிகர் இருந்திருக்குன்னு பாருங்க. எதுக்காக இதை நான் காமிக்கிறேன்னா எல்ஐசி ஆஃபீஸில் எல்ஐசி ஏஜென்ட்ஸுக்கு எல்ஐசி ஆஃபீஸில் காமிப்பாங்க. ஏன் இதெல்லாம் காமிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு சொல்றோமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நம்ம இவ்வளவு சொத்துள்ள நிறுவனத்துல அசட் வந்து ஒரு 45 லட்சம் கோடி இருக்கு. அசையா சொத்துக்கள் லைஃப் ஃபண்ட் வந்து 45 லட்சம் கோடி இருக்கு. அசைகிற சொத்துக்கள் 50 லட்சம் கோடி 55 லட்சம் கோடி இருக்கு. மொத்தம் 100 லட்சம் கோடியினுடைய ஒன் ஆஃப் த விற்பனை பிரதியா பிராண்ட் அம்பாசிடரா நம்ம அந்த நிறுவனத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம தான் ஹேண்ட்ஸ் அப் பண்ணி கொடுக்கணும். ஸோ லாஸ்ட் இயருடைய வருமானம் 4.75 கோடி. டோட்டல் இன்கம் வந்து 8.53 கோடி இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பீப்புள், வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாமே இதை நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்துதான் இது வந்து டோட்டலா ஒரு ஃபிகர் போட்டிருக்கு. அடுத்த ஃபிகர் பாருங்க, ஒரே நிமிஷம் இந்த வீடியோ. ஓகே, இப்ப டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய டோட்டல் பிரீமியம் இன்கம் வந்து லாஸ்ட் இயர் வந்து 8,53,661 கோடி ரூபாய் போன வருஷத்துல நம்மளுடைய பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அதுல டோட்டல் நெட் பிரீமியம் கணக்கு பாத்தீங்கன்னா 4,75,069. அதாவது பாலிசி ஹோல்டருக்கு நம்ம வந்த வருமானத்துல இருந்து பாலிசி ஹோல்டருக்கு கொடுத்த பணம் 3,88,809 லட்சம் கோடி. இந்த அமௌண்ட் 3,88,809 கோடி ரூபாய் கழிச்சது போக டோட்டல் நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு மட்டும் பாருங்க. டோட்டல் நெட் இன்கம் 4,75,669 கோடி இருக்கு. இது மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் வேற உலகத்துல எங்க இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கணும். இந்த லைஃப் ஃபண்டை பத்தி சொன்னேன் அழகா. அந்த மாதிரி லைஃப் ஃபண்டுங்கிறது வந்து நம்ம நிறுவனம் எந்த ஒரு சூழ்நிலையில் இக்கட்டான சொல்லியிருந்தா கூட இந்த லைஃப் ஃபண்டு வந்து நம்மகிட்ட இருக்கு. இதை பத்தி தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ 44,31,411 கோடி ரூபாய் லைஃப் ஃபண்ட் இருக்கு. டோட்டல் அசட் வந்து அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 52,85,503. நியரஸ்ட் 100 லட்சம் கோடியை நாம் வந்து இந்த நிறுவனத்துல இருக்கு. இந்த நிறுவனத்துல நம்மளும் ஒன் ஆஃப் த அதுல ஒரு நம்ம ஒரு விற்பனை பிரதிநிதியாகவும் அதுல ஒரு பங்கெடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னராகவும் இருக்குங்கிறதுல நம்ம பெருமிதம் கொள்ள வேண்டிய நேரம். முக்கியமா சொல்லப்போனா சால்வரிங் கேரண்டி எல்லா பேரும் சொல்றாங்க. ஏன்னா நான் இடையில 2 கிளாஸ் தான் எடுத்தேன். சார் இந்த பிரைவேட் கம்பெனிஸ்ல அப்படி வந்துட்டாங்க, எல்லாமே எல்ஐசியில வந்து ஐபிஓ கொடுத்துருக்காங்க, எல்லாமே போயிருமா அப்படின்லாம் கேள்விகள்லாம் வந்திருக்கப்ப நான் சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கம் 500 நோட்டு. ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு கொடுக்கக்கூடிய அந்த 500 ரூபாய் நோட்டுக்கு எந்த அளவுக்கு உத்தரவாதம் இருக்கோ அதே சால்வரின் கேரண்டி நம்மளோட உண்டு. இதுவும் 1956 எல்ஐசி ஆக்ட்ல செக்ஷன் 37 கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த சால்வரின் கேரண்டிங்கிற விஷயம் இருக்கிறதுங்கிறத நம்ம மூலம் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட கேட்கிறப்ப இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் இது முக்கியமான விஷயம். இன்னொரு பெரிய விஷயம் எடுத்தீங்கன்னா எல்ஐசிக்கு நமக்கு வந்து 3 லேயர் 4 லேயர் இருக்கு. 4 லேயரும் இந்த 4 லேயரை தவிர நம்ம எல்ஐசியை தவிர எந்த நிறுவனத்திற்கும் இந்த 4 லேயர் ப்ரொடெக்ஷன் கிடையாது அப்படிங்கிறத மறந்துடாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல அனுப்புற இதெல்லாம் கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு எல்ஐசியில வந்து போட்டா இவ்வளவு குறைஞ்சு போயிடும் இவ்வளவுலாம் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கஸ்டமர்கிட்ட இதெல்லாம் நீங்க எடுத்து காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மேல வந்து நீங்க சொல்றதுல வந்து ஒரு உண்மைங்கிற விஷயம் தெரியும். இன்னொரு பெரிய விஷயம் தெரியுங்க, ஏதாவது ஒரு சர்க்குலர் வேணும்னா நீங்க போய் எல்ஐசி ஆஃபீஸ்லயோ வேற எதுலையுமே கேட்க வேண்டியதில்லை, கூகுள்ல போய் அடிச்சா வந்துடும் சார். நான் ஒரு பிடிஎஃப் வந்து 2-3 பேர்த்துல கேட்டேன் சர்க்குலர், யாரும் கண்டுபிடிக்க முடியல. நான் யதார்த்தமா போட்டேன் வந்துருச்சு. அது மாத்தி போட்டேன் வரல, திருப்பி ஒரு தடவை மாத்தி போடுறப்ப கரெக்டா அந்த சர்க்குலரே வந்துருச்சு. ஸோ கூகுள் வந்து அவ்வளவு விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்கு. இந்த 4 லேயர் ப்ரொடெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் கஸ்டமர் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவர் அந்த கூகுளை கூட யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு. இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எல்ஐசி ஆக்ட் இப்போ சொன்ன இல்லையா 1956 நம்ம பார்லிமெண்ட்ல மசோதா தாக்கல் பண்ணி உருவாக்கப்பட்டது. இதுல வந்து 2/3 இருக்கக்கூடிய அந்த சால்வரின் கேரண்டி 2/3 பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் கொண்டு வரப்பட்டதுதான். இந்த ஆக்டை எக்காரணத்தை கொண்டு யாராலையும் எடுக்க முடியாது என்பதுதான் உண்மை. 2வது விஷயம் ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியா இருக்கு. 1999 வரையும் 1956 இருந்து 1999 வரையும் நம்ம தான் மோனோபோலியா இருந்தோம். அதுவரையும் நம்மளுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு இருந்தது. இந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஐஆர்டிஏ வந்த பின்னாடி நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் போட்டி கம்பெனிகள் வரும்பொழுது நம்மளுடைய வருமானம் அதி பயங்கரமா வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஐஆர்டிஏவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய
ஃபோர் லேயர் ப்ரொடெக்ஷன் இருக்கு. மூன்றாவதாக இப்ப வந்து நம்ம எல்ஐசியில வந்து ஐபிஓ கொடுத்ததுனால இதையும் நம்மளுடைய காலாண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து இது கொடுக்கணும், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் கொடுக்கறதுனால அதுக்கு வந்து செபிங்கிறவையும் நம்மளுக்கு வந்து ஃபோர் லேயர் ப்ரொடெக்ஷன் இருக்கு. நான்காவதாக சொல்ல போனீங்கன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த நான்கும் இருக்கக்கூடிய ஃபோர் லேயர் ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் நம்ம எல்ஐசி என்ற மூன்று கம்பெனி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எதுக்காக இந்த 3 லேயர் போட்டிருக்கோம் மட்டும் பாருங்க. சப்ஸ்டான்சியல் பிவிசி இப்ப நான் வந்து இது மாதிரி தான், அதாவது நம்ம எலக்ட்ரிக்கெல்லாம் வந்து பாம்பே, சென்னை அதுலாம் வந்து மரம் நடுறதெல்லாம் கிடையாது, கீழேயே போடுறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காகனா இரும்பு கம்பியாலேயோ ஒரு இது நம்ம ஏதாவது இயந்திரத்தை வச்சு எடுத்தா கூட ஜேசிபி கூட தோன்றுனா கூட எந்த விதமான ஷாக்கும் அடிக்காம அவங்க வேலை பார்க்கறதுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடியது அந்த ஃபோர் லேயர் ப்ரொடெக்ஷன். எப்படி ஈவிக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த எல்ஐசி நிறுவனத்திற்கும் இந்த நான்கும் ஃபோர் லேயர் ப்ரொடெக்ஷனாக இருக்கிறது என்பதை தங்களுடைய பார்வைக்கு விடுகிறேன். இது ஒரு பெரிய விஷயம் சொல்றான். எல்ஐசியில வந்து பேங்க்ல வந்து பாலிசி வாங்கி போயிட்டாங்க சார், அதுல செய்யறாங்க இதுல செய்யறாங்க சார் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப ஒவ்வொரு பேங்க்லயும் இங்க இருக்கக்கூடிய நேம் ஆஃப் தி பேங்க் ஐடிபி பேங்க்ல வந்து 49% நம்மகிட்ட இருக்கு. எஸ்பிஐல வந்து 10.4% நம்மளுடைய அவங்களுடைய ஷேர் வந்து அப்ப எஸ்பிஐயோட ஷேர் 100% இருந்துச்சுன்னா அதுல 10.40% வரக்கூடிய ப்ராஃபிட்ல 10.4% நமக்கு வருமானமாக வரும். எந்தெந்த பேங்க்ல நம்மளுடைய ஷேர் இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன் பாருங்க. ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கர்நாடகா பேங்க், கோட்டக் மஹேந்திரா பேங்க், எஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பெடரல் பேங்க், பந்தன் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க். சிட்டி யூனியன் பேங்க்லாம் ரொம்ப எக்கச்சக்கமா எல்லா பேரும் சொல்றாங்க பிசினஸ் வருது அங்க வருது இங்க வருது. பட் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ல நம்மளுக்கு 4.9% வந்து நம்மளுக்கு வந்து நிறுவனத்திற்கு வந்து சிட்டி யூனியன் பேங்க் கொடுக்கணும். ஏன்னா அந்த பேங்கோட ஷேர்ல ஹோல்டிங் நம்பர் 4.9% வச்சிருக்கோம். இதுதான் இருக்கு. இத்தனை விஷயங்களையும் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த நல்லீசுடைய நிறுவனம் வந்து வேற எந்த ஒரு நிறுவனத்தோடையும் போட்டி போடுவதற்கு இல்லவே இல்லை. நம்ம நிறுவனம் தான் தனித்துவமான நிறுவனம் என்பதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்லைடை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு விஷயத்த மட்டும் ஒரு வீடியோ மட்டும் சொல்றேன் பாருங்க. ஆமா, எத்தனை வருஷமா மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க? நான் 6 வருஷமா மார்க்கெட்டிங்ல இருக்கேன் சார். உங்க ப்ராடக்ட் வேண்டாம் அப்படின்னு நான் ரிஜெக்ட் பண்றேன், அப்ப நீங்க வருத்தப்படுவீங்களா? இல்லை சார், வருத்தப்பட மாட்டேன். அது என்ன சார்? டஸ்ட்பின். அதில் என்ன போடுவீங்க? தேவையில்லாத வேஸ்ட்லாம் அதில் போடுவோம். நீங்கள் தேவையில்லைன்னு போடுற வேஸ்ட்டை வெளியில் கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொட்டினீங்கன்னா அதை எடுத்துக்கிறதுக்கு கூட 4 பேர் வருவாங்க. ஆமா, எத்தனை வருஷமா மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க? நான் 6 வருஷமா மார்க்கெட்டிங்ல இருக்கேன் சார். உங்க ப்ராடக்ட் வேண்டாம் அப்படின்னு நான் ரிஜெக்ட் பண்றேன், அப்ப நீங்க வருத்தப்படுவீங்களா? இல்லை சார், வருத்தப்பட மாட்டேன். அது என்ன சார்? டஸ்ட்பின். அதில் என்ன போடுவீங்க? தேவையில்லாத வேஸ்ட்லாம் அதில் போடுவோம். நீங்கள் தேவையில்லைன்னு போடுற வேஸ்ட்டை வெளியில் கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொட்டினீங்கன்னா அதை எடுத்துக்கிறதுக்கு கூட 4 பேர் வருவாங்க. அப்படி இருக்கும்போது குவாலிட்டியாக நம்ம ப்ராடக்டை வாங்குறதுக்கு 4 பேர் வரமாட்டாங்க. அந்த 4 பேரை தேடி நான் போயிட்டே இருப்பேன் சார். இதுக்காக வருத்தப்பட்டு நிற்க மாட்டேன். உங்க ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காகவே நான் உங்க ப்ராடக்ட் வாங்கிட்டேன். தேங்க்யூ சார். தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, ஒரு டஸ்ட்பின்ல போடக்கூடிய ஆகாதுன்னு தூக்கி போட பொருளை கூட வாங்குறதுக்கு கூட வெளியில குப்பத்தில் எடுக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க. நம்ம எல்ஐசியில் இருக்கக்கூடிய 29 ப்ராடக்டும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாருங்க அப்படியே நம்ம மனசோட வந்து நின்றுடும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அவர் சொன்ன மாதிரி இது நீங்க இல்லைன்னா இன்னொரு 4 பேர்த்த பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு பிசினஸ் கிடைக்கும். ஸோ எதையுமே நம்ம நம்பிக்கையோட இருக்கணும், நம்பிக்கையை கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்றேன். இப்படிப்பட்ட என்ன இருக்கு, 4 லேயர் ப்ரொடக்ஷன் இருக்கு. நம்மளுடைய சொத்து மதிப்பு 100 லட்சம் கோடிகள் இருக்கிறது. நம்ம தான் இந்தியாவுக்கு அனைத்து விதமான ஃபண்டுமே கொடுக்குறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குற ஃபண்டு தான் எல்லாமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய பலவாக 1.5 லட்சம் கோடி வந்து ரயில்வேக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் கழிச்சிருந்தும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா இந்த எல்ஐசி என்ற 3 எழுத்து மட்டும்தான். இது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட நீங்க சொன்னா தான் தெரியும். என்ன சார் எல்ஐசியில் வந்து இப்படி கொடுக்க போறாங்க அப்படி கொடுக்க போறாங்க, இவ்வளவு பணம் இருக்கு. நீங்க நடக்கக்கூடிய ரோடு ஃபெசிலிட்டிஸ் முதற்கொண்டும், எலக்ட்ரிசிட்டி முதற்கொண்டும், கட்டுமானத்துக்கு முதற்கொண்டும், ரோடு பாலங்கள் எல்லாவற்றுக்குமே நம்ம எல்ஐசியில இருக்கக்கூடிய ஃபண்டு தான் நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். அதுல இருந்துதான் அவங்க வந்து நம்மளுடைய நாட்டை வந்து வளப்படுத்துவதற்கான வழியாக செஞ்சுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல முகவரா இருக்கிறதுல நம்ம பெருமைப்பட வேண்டும். இன்னும் விருப்பப்பட வேணாம். நம்மளுடைய தொழில் எவ்வளவு பவர்ல இருக்கு, நம்மளுடைய ப்ரொஃபஷன் எந்த அளவுக்கு பவர்ல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான்
இந்த வீடியோவை நான் போடுறேன். அதனால எல்ஐசி நிறுவனத்தை தயவு செய்து குறை சொல்லாதீர்கள். காரணம் என்னன்னா, உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை இந்த நிறுவனம் உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத அடுத்த கட்டத்துல நான் பார்க்கலாம். ஏஜென்ட்ஸுடைய பெனிஃபிட், முதல்ல எல்ஐசி ஏஜெண்டா இருந்தா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும். சார் இந்த வீடியோ கரெக்டா கேட்டுச்சா சார்? சார் கேட்டுது சார், கேட்டுது. ஓகே ஓகே ஓகே. ஏஜென்ட்ஸுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து எல்ஐசி ஏஜென்சி எடுத்து ஒரு கோடு நம்பர் வாங்கினமாயுமே இவ்வளவு பெனிஃபிட்டும் நம்மளுக்கு ஆட் ஆயிருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். ஸோ நான் சொன்னது ஃபர்ஸ்ட் எல்ஐசியை பத்தி ஃபுல்லா சொல்லிட்டேன். ஏஜென்சியுடைய பெனிஃபிட் என்னங்கிறத பத்தி நான் சொல்றேன். கவனிங். குரூப் இன்சூரன்ஸ் இருக்கு சார், டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு, குரூப் பெர்சனல் ஆக்சிடென்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் உண்டு, ஒன்லி ஃபார் ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும் அது இருக்கு. அபிகர்த்தா பீம சுரக்ஷா யோஜனா 2 lakhs இருக்கு. கிராஜுவிட்டி எந்த ஒரு நிறுவனத்திலையும் இல்ல, 5 lakhs இருக்கு. இந்த கிராஜுவிட்டியை பத்தி நான் சொல்றப்ப ஒருத்தருடைய கதையவே சொல்றேன், கேட்டுக்கணும். கிராஜுவிட்டி இருக்கு. பணிக்கொடை என்பது வேலை பார்க்கும் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்ஐசி முகவாண்மைக்கும் முகவர்களுக்கும் இருக்கும் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்கிறதுக்காக தான் கிராஜுவிட்டி கொடுக்குறாங்க. இஆர்சி அண்ட் ஹெச்ஆர்சி ரெண்டும் இருக்கு. அதுக்கப்புறம் வெஹிக்கிள் அட்வான்ஸ் ஃபார் 2 wheeler 4 wheeler இருக்கு. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இருக்கு. ஃப்ளட்டு அண்டு அதாவது வெள்ளம் அல்லது வறட்சி நிவாரணத்துக்கான அட்வான்ஸ் முன்பணம் இருக்கு. அது இல்லாம மேரேஜ் அட்வான்ஸ், ஏர்போரிங் காது குத்துறதுக்கு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்வான்ஸ் வந்து நம்ம எல்ஐசி நிறுவனத்திலிருந்து முகவர் சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்கன்னு தெரியல, அடுத்து வரப்ப நான் சொல்றேன். இது எல்லாமே லம்சம் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஒரு கோடுல வச்சு எல்லாமே கொடுக்குறாங்க. மேரேஜ் அட்வான்ஸ், ஏர்போரிங் அட்வான்ஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ். இதுல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாம டொமிசிலரி ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. மெடிக்கல்னா நம்ம ஃபுல்லாவே பண்ணிட்டு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்குறது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். டொமிசிலரி இப்ப ஏதாவது செலவுகளுக்கு அப்பக்கப்ப போய் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்க்கறவங்களா இருந்தாலும் டொமிசிலரி ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம எல்ஐசி ஏஜென்ட்ஸ்க்கு வந்து இது அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் இருக்கிறது. அதுக்கு இல்லாமல் கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. கிளப் மெம்பர்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் போகிறதுக்கான அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. எல்ஐசியில் எஜுகேஷனல் லோன் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க சார். அதான் இப்போ நான் கூகுளில் சொன்னேன், நான் எஜுகேஷனல் லோனுன்னு போட்டிருந்தேன், அது கூகுளில் வரல. அதை நான் என்ன பண்ணேன், எஜுகேஷனல் லோன் போடாமல் எஜுகேஷனல் அட்வான்ஸ் போட்டேன். சர்க்குலர் நீட்டாக வந்து இருந்துச்சு. ஏன்னா ஏதாவது நம்ம சொன்னோம்னா கூட கூகுள் அடிச்சு பார்த்து அந்த மாதிரி எல்லா சர்க்குலருமே ஓப்பன் டு கார், நம்மளுடைய நிறுவனம் வந்து திறந்த புத்தகம் மாதிரி எல்லாமே உள்ள விட்டுருக்கிறீங்க. எதை வேணா எப்ப வேணா எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு எஜுகேஷனல் லோன் இருக்கிறது, ஹவுசிங் லோன் இருக்கிறது, பர்னிச்சர் அட்வான்ஸ் இருக்கிறது, மெடிக்ளைம் இருக்கிறது. இவ்வளவு விஷயங்களை கொண்டிருக்கக்கூடிய 18 வகையான இந்த டொமிசிலரி ட்ரீட்மெண்டோட சேர்த்தீங்கன்னா 19 வகை. அது இல்லாம அந்த லம்சம் அப்படிங்கிற இடத்துல மேரேஜ், இந்த காது குத்துறது, அந்த இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 21 22 விதமான அட்வான்சஸ் வந்து எல்ஐசி முகவரா சேர்ந்துட்டீங்கன்னாவே இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கிடைப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைட்ல வர்றேன். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும்தான், இதை பாடுங்க. இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் எந்த அளவுக்கு. பாட்டுக்கான விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிஞ்சி இலை பூ மலர்ந்து தொங்குது. எல்ஐசி நிறுவனத்துல 29 விதமான மலர்கள் பூத்து கொழுங்குது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே நம்ம பயன்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அது எத்தனை பேர் எடுத்துட்டு போனோம்னு இல்லை. குறுகுறுன்னு 2 வண்டு சுத்துதுன்னு சொன்னாங்க. அது இந்த முகவர் சமுதாயத்துக்கு 2 என்னன்னா லேப்ஸ் ரேஷியோ, நெட் நம்பர் ஆஃப் லைஃப்ஸ். இது 2 தான் குறுகுறுன்னு சுத்துறது. நம்மளுக்கு பிரச்சனையே அதுதான். குறுகுறுன்னு வண்டு வந்தாவே நம்மளுக்கு அதான் பிரச்சனை. அதனால குறுகுறுன்னு இந்த 2 வண்டு நெட் நம்பர் ஆஃப் லைஃப்ஸும் லேப்ஸ் ரேஷியோவும். இதை பத்தி நான் கடைசியாக தான் எடுக்க போறேன். அதுக்கு தான் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆகும், எதுவும் இருக்கும். அதே மாதிரி வெள்ளிமலை அந்த இதுல வந்து அந்த நம்ம ஏஜென்ட்ஸ் எல்லா பேருமே அந்த வலையில சுத்தி இருக்கும். விலங்குகள் வந்து நம்மளுக்கு அந்த சங்க நாதம் ஒழிக்கிறாங்க. அது யாரு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய டியூட்டரா இருக்கலாம், நம்மளுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டா இருக்கலாம், நம்ம ஏபிஎம்மா இருக்கலாம், பிஎம்ஆ இருக்கலாம், சிஎல்ஏவா இருக்கலாம், டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கலாம், எஸ்பிஓவா இருக்கலாம், நிக்காவா இருக்கலாம். ஸோ இவ்வளவு விஷயங்களை எல்லாம் நான் இந்த பாட்டை வந்து செலக்ட் பண்ணி தான் போட்டேன். இவ்வளவு திட்டங்கள் இருக்கக்கூடிய நிறுவனத்துல இந்த பாட்டை நம்ம செலக்ட் பண்ணி போடணும்னு தான் போட்டிருக்கேன். இதை நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த பாட்டை நான் வந்து ஃபுல்லாவே அனுப்பிச்சு விடுறேன். ஒரு 13 நிமிஷம் ஓடும். அதை நீங்க 13 நிமிஷமா தனியா உட்காந்து கேட்டு பாருங்க, அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. நான் கட் பண்ணி தான் அதை நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து இவ்வளவு விஷயங்களை கத்திருக்கிற
இருக்கிற இந்த நிறுவனத்துல வந்து நம்ம இருக்கிறதுல பெருமை கொள்ளணும். எல்ஐசி ஏஜென்ட்ஸுக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த பிளான்கள் மட்டும் கிடையாது, அந்த தேனு, திணை மாவு, இது எல்லாமே எங்க வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கிளப் மெம்பர்ஸ் அட்வான்ஸ் என்னென்ன அட்வான்ஸ் இருக்குங்கிறதே நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, திட்டங்களும் இருக்கு. இவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம எல்ஐசி நிறுவனம் இந்த முகவர் சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு தனி நிறுவனம், ஒரு தனியார் நிறுவனமோ அரசு துறை நிறுவனமோ இது மாதிரியான இந்த 22 23 விஷயமான அட்வான்சஸ் எந்த நிறுவனத்திலயாவது இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுடைய பார்வைக்கு வைக்க. இப்ப வந்து எல்ஐசிக்கு என்ன ஏஜென்சிக்கு என்னென்ன அட்வான்சஸ் இருந்துச்சுன்னு பார்த்துருக்கோம். இப்ப எல்ஐசி ஏஜெண்டா இருக்கணும்னா என்னென்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். மினிமம் பிசினஸ் கேரண்டி எம்பிஜி அப்படின்னா அதுக்கு என்னன்னா, ஒரு முகவர் அந்த நம்ம எல்ஐசியில முகவரா இருக்கணும் அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 12 லைஃப் இருக்கணும், 12 தனிநபர் பெயர்ல இருக்கணும், அல்லது 6 தனிநபர் மற்றும் 50,000 ரூபாய் முதல் பிரீமியம், அது முதல் வருட பிரீமியம் சேர்த்திருக்கணும், அல்லது 1,00,000 ரூபாய் முதல் பிரீமியமாக இருக்கணும். சிங்கிள் பிரீமியமாக கூட இருக்கலாம். இது வந்து மினிமம் பிசினஸ் கேரண்டி. இந்த 3 மட்டும் இருந்தா அந்த முகவர் எல்ஐசியில முகவராக இருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஏஜென்சி 2க்கு இதுதான் தேவை அப்படிங்கிறது எம்பிஜி. அதுக்கு அப்புறம் போனஸ் கமிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா பேர்த்துக்கும் ஒரு குட்டு மனப்பாடமா இருக்கிறது வந்து 10% தான் போனஸ் கமிஷன் அப்படிங்கிறதுல ஒரு 70-80% முகவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆதங்கம். ஏன் காரணம்னா, போனஸ் கமிஷன் வந்து 40% கொடுக்குறோம் சார். நம்ம வாங்கக்கூடிய முதல் வருட உழைக்கக்கூடிய முதல் வருட கமிஷன்ல நமக்கு 40% போனஸ் கமிஷன் கொடுக்குறாங்க. எந்த நிறுவனத்திலேயாவது கொடுக்குறாங்களா? அரசு துறையிலேயே கொடுத்தீங்கன்னா 8.33, அதுவும் மினிமம் போனஸ் கொடுக்கணுங்கிறது இந்திரா காந்தி கவர்மெண்ட்ல கொண்டு வந்த திட்டத்தினால மினிமம் வந்து 8.33 கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போனஸ் கமிஷன் 40% என்பது எல்ஐசியை தவிர வேற உலகத்துல எந்த நிறுவனத்திலையும் இந்த போனஸ் கமிஷன் கொடுக்கவில்லை. இந்த போனஸ் கமிஷன் வாங்கக்கூடியதுக்கு என்ன வேணும்னா 12 லைஃப். என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா 6 தனிநபர் பேர்ல இருக்கணும், வித் 50,000 ரூபாய் முதல் வருட பிரீமியம் இருக்கணும். இது மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 40% ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன்ல உங்களுக்கு போனஸ் கமிஷனா கொடுக்குறாங்க. வேற எந்த நிறுவனத்துல இருக்கும்? இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு நிறுவனத்தை நடத்துறீங்க. ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டுக்கு நீங்க வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு 40% போனஸ் கொடுக்க முடியுமா? கொடுத்துருக்கீங்களா வேலை பார்க்குறவங்கிறத உங்களுடைய பார்வைக்கு விடுறேன். அதையும் நான் கிளப் மெம்பர்ஸ், இப்ப நான் கேட்கறது ஏஜெண்டா இருக்கிறதுக்கு என்ன வேணும், போனஸ் கமிஷன் என்ன இருக்கணும். இப்ப ஒரு கிளப் மெம்பரே கிடையாது, நான் கிளப் மெம்பர் பத்தியே எடுக்கல. கிளப் மெம்பரா இல்லாதவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் குரூப் இன்சூரன்ஸ் இருக்கு. அப் டு ஏஜென்சி எடுத்து 3 வருஷத்துக்குள்ள இருந்தாங்கன்னா அந்த முகவர் அந்த குரூப் இன்சூரன்ஸ் மூலமா ஏதாவது இறந்து போயிட்டாருன்னா அப் டு 69 வயதுக்கு உள்ள அவர் இறந்து, இன்னைக்கு தேதிக்கு 69 இருக்கு. இன்கேஸ் ஆஃப் கெஜெட் நோட்டிபிகேஷன்ல 79 வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஃபோரம் இருக்கு, ஒரு ஃபைனான்ஸ் ஃபோரம் இருக்குங்கிற மாதிரி தகவல். இன்னைக்கு தேதி வரையும் 69 வயசு வரையும் தான் இருக்கு. இதுல 3 வருஷம் ஒரு ஏஜென்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 லட்சம் குரூப் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. 3ல இருந்து 5 வருஷமா இருந்தா 7.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. 5ல இருந்து 10 வருஷமா இருந்தாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் அந்த முகவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எபோவ் 10 வருஷத்துக்கு மேல இருந்தா 15 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு சார். இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இதுல வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது சார். ஒருத்தர் ஆஞ்சியோ பண்ணியிருக்கலாம், ஒரு பைபாஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாம், உடம்புல எந்த விதமான நோய்கள் இருந்தா கூட இந்த மெடிக்கல்ங்கிற வாசகம் இந்த குரூப் இன்சூரன்ஸ்ல வரல. ஒருத்தர் ஆஞ்சியோ பண்ணி பைபாஸ் பண்ணி வந்து அவர் முகவரா ஏஜென்சி 60 வயசுல எடுத்தா கூட அவர் 69 வயசுக்குள்ள ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டிருந்தப்போ ஒரு 55 வயசு எடுக்கிறாரு, ஒரு 65வது வயசுலயோ 66வது வயசுலயோ அவருக்கு ஏதாவது ஒரு அசம்பாதம் ஏற்பட்டு அந்த ஹெல்த் இஷ்யூலயே இருந்தா கூட அவருக்கு குறைந்தபட்சம் 15 லட்சம் ரூபாங்கிறது குரூப் இன்சூரன்ஸ் அந்த குடும்பத்திற்கு கொடுக்குறாங்க. எது கொடுக்கணும்? இதுக்கு என்ன வேணும்? 6 பாலிசியும் 6 லைஃபும் 50,000 ரூபாய் முதல் பிரீமியம் இருந்தா போதும். இது மினிமம். ஏன் இதை நான் மட்டும் சொல்றேன் அப்படின்னா, இது கொடுத்தாக்கா போனஸ் கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால நான் மினிமம் கண்டிஷனை 6 லைஃபும் 50,000 ரூபாய் முதல் பிரீமியமும் வைத்துக் கொடுங்க சொல்றோம். இதுலயும் நம்மளுடைய ஏஜென்சி யாருமே பிசினஸ் பண்ணாம விட்டுறதுனால எல்ஐசி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அதை வந்து 4 தவணையா பிரிக்க சொல்லியது. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல ஒவ்வொரு மாசம், ஏப்ரல் மாசம் முடிஞ்சு மே மாசத்துல இருந்து குரூப் இன்சூரன்ஸ் எவ்வளவுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பிரீமியத்தை வந்து பார்த்துட்டு எந்தெந்த மாசத்துக்கு இப்போ 5 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு வருது, 7.5 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு வருது, 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு வருது, 15 4 தடவையா பிரிச்சு கட்ட சொல்றாங்க. இதுல மிகப்பெரிய ஒரு பெரிய துர்பாக்கியம் என்ன அப்படின்னா,
ஒரு ஏஜென்ட் எல்லா பிரீமியம் ஆகஸ்ட் வரை எங்க கிளையில நடந்தது அந்த செக்ஷன் பாக்குறாங்க வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஆகஸ்ட் மாசம் வரை அவர் பிரீமியத்தை கட்டிட்டார். ஆகஸ்ட் மாசம் வரை ஃபுல் பிரீமியமும் பிடிச்சிட்டாங்க. 10 லட்சம் ரூபாய் 8 வருஷம் ஏஜென்ட் நினைக்கிறேன். 10 லட்சம் ரூபாய்க்கு உரிய பிரீமியத்தை அவர் வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனா அவர் செப்டம்பர் மாசம் ஏஜென்சி டெர்மினேஷன் ஆகி போச்சு. அதை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டு அந்த சிஎல்ஏவும் பண்ணல, இல்ல யாருமே அவரே அந்த ஒரு ரீஇன்ஸ்டேட் பண்ணுங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ரீஇன்ஸ்டேட் பண்ணோம், செகண்ட் இயர் ரீஇன்ஸ்டேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இயர்னா பிரான்ச்ல பண்ணிக்குவாங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயர்னா மேலதான் போகும். அதை பத்தியும் ஒரு ஸ்லேட் இருக்கு, அதையும் நான் போடுறேன். இது பண்ணாம விட்டதுனால டிசம்பர் மாசம் அவர் இறந்து போயிட்டார். இப்ப என்ன நடந்து போச்சு, அந்த மூவருடைய குடும்பத்துக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்கவும் முடியல, வாங்கின பணத்தையும் ரீஃபண்டும் பண்ண முடியல. பணத்தை வாங்கி வச்சாச்சு, அதுக்குள்ள ஒரு ஏஜென்சி போர்ஸ் வச்சுக்கிறது அவருடைய தவறு. அதனால அந்த 10 லட்சம் ரூபாய்ங்கிற ஒரு வருமானம் வந்து அந்த முகவருடைய குடும்பத்துக்கு போய் சேராம போச்சு. இதுல எல்லா பேரும் யூனியன்ல இருக்கோம் சார், எல்லா யூனியன்லும் இருக்கிறோம். யாராவது என்கிட்ட வந்து என்னை கூப்பிட்டு கேட்பாங்க என் ஆஃபீஸ்ல, சொல்லுவாங்க இந்த ஏஜென்சி போய் சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து லிக்காயில வந்து ஃபவுண்டர் ஆஃப் லிக்காய், நான் தான் எங்க பிரான்ச் சவுத் ஜோனுக்கு. அப்ப வந்து எனக்கு எல்லா ஏஜென்சியும் தெரியும். எனக்கு ஒவ்வொருத்தர் பேரும் கூப்பிட்டு கேட்க போறப்ப சொல்லுவாங்க இந்த பேர் இவங்க தான் இருப்பாங்க, இவர் ஏஜென்ட் தான் சொல்ல போறப்ப இந்த ஏஜென்ட் தெரியுமான்னு கேட்டா ரொம்ப வருத்தப்பட்டு போச்சு. 64 வயசு அவர் இறக்க போறப்ப, அவர் ஏஜென்ட் 8 வருஷம் ஆச்சு. அந்த 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து ஒரு பிரீமியம் எல்லாம் கட்டிட்டாங்க, அந்த ரினிவல் ஒரு பேப்பர் டெர்மினேஷன் ஆகி போச்சு. அதை ரினிவல் பண்ணியிருந்தா இந்த ஒரு 10 லட்சம் ரூபாங்கிறது அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கும், கிடைக்காம போய்விட்டுச்சு. இது குரூப் இன்சூரன்ஸ் இருக்கு. அடுத்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கு, இப்ப ரிடியூஸ் பண்ணிருக்காங்க சார். இந்த 15 லட்சத்து 12 லட்சத்துல இருந்து 15 லட்சமா குரூப் இன்சூரன்ஸ் பண்ண போறப்ப இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் எல்லாத்துக்குமே உண்டு. நாங்க நான் கிளப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே உண்டு. இதுக்கு வந்து என்னதுன்னா 3 வருஷம் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரினிவல் கமிஷன் ஃபார் ஏஜென்சி இயர்ல. ஏஜென்சி இயர்ல என்ன 6 பாலிசியும் லைஃப் வந்து 6 லைஃபும் 50,000 முதல் பிரீமியம் கொடுத்து குவாலிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அவருடைய கமிஷன் லாஸ்ட் 3 வருஷத்துல ரினிவல் கமிஷன் ஆவரேஜ் 5,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து 25,000 ரூபாய் கொடுப்பாங்க. 5,001 இருந்து 10,000 ரூபாய் வரை இருந்தா 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. 10,001 இருந்து 50,000 வரை இருந்தாங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரை கொடுப்பாங்க. 50,000க்கு மேல 50,001 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா 1,50,000 ரூபாய் இந்த குரூப் இன்சூரன்ஸ் இல்லாமல் இந்த டேர்ம் இன்சூரன்ஸும் சேர்த்து கொடுக்கப்படும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இதுக்கு கண்டிஷன் இருக்கு. ஏஜென்சி டு டேக் பிஃபோர் 50 வயசுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அவர் 60 வயசுக்குள்ள இறந்திருந்தாருன்னா இந்த அமௌண்ட் கிடைக்கும். இன் சட்டன் என்னன்னா ஒரு பாலிசியாவது பாலிசி போர்ஸ்ல இருக்கணும், அது 10,000 ரூபாய் சம்மசூழ்லையாவது இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் 50 வயசுக்கு உள்ள ஏஜென்சி எடுத்துக்கணும். அவர் 60 வயசுக்குள்ள இறந்துட்டாரு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு பாலிசியாவது இருக்கணும். அதுவும் அந்த 10,000 ஒரு பாலிசி கிடையாது, 10,000 ரூபாய் சம்மசூலுக்கு இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம முகவர் சமுதாயத்துக்கு கொடுப்பாங்க. அது இல்லாம ஒரு ஃபைனான்சியல் இயர்ல இந்த ஃபைனான்சியல் இயர்ல அவரு ஏஜென்சி எடுத்து அந்த ஏஜென்சியில ஒரு பாலிசியாக கொடுத்து ஆக்டிவேட் ஆயிருந்தாருன்னா குரூப் இன்சூரன்ஸ் அந்த டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடரும் கொடுக்கப்படும். ஒரு மினிமம் ஒரு பாலிசி கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்திருக்கு 2024-25க்கு அபிதக்தா பீம சுரக்ஷா யோஜனா 2 லட்சம் ரூபாய். இது வந்து விபத்து கிடையாது, நேச்சுரலுக்கும் உண்டு, விபத்துக்கும் உண்டு. சோ இது எல்லாமே மொத்தம் அதுல ஒரு 15 லட்சம், இதுல ஒரு 4 லட்சம், மொத்தம் 19 லட்சம் ரூபாய் அந்த ஏஜென்ட் ஆக்டிவா இருந்தாருன்னா அவர் இல்லைன்னா கூட அந்த குடும்பத்தை பாதுகாப்புறதுக்கு இந்த நிறுவனம் கொடுக்குது. இது இல்லாம கிராஜுவிட்டின்னு ஒண்ணு இருக்கு, பணிக்கொடைன்னு இருக்கு, அது 5 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த 5 லட்சம் எத்தனை முகவர்கள் வாங்குவதற்கு தகுதியானவர்கள் என்பது எனக்கு தெரியல. ஏன்னா இது எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா இதுக்கு 15 வருஷம் மினிமம் ஏஜென்சி பிசினஸ் குவாலிஃபை இருக்கணும். அதாவது 6 லைஃப் 50,000 அல்லது 1 லட்சம் 1 லட்சம் டோட்டல் பிரீமியம் அல்லது 12 லைஃப் கொடுத்துருந்தா இந்த மினிமம் எம்ஏஜிங்கிறது குவாலிஃபை ஆயிருக்கு. அப்ப அவங்களுக்கு எப்பனா அட்டைனிங் ஏஜ் ஆஃப் 60 வயசு அல்லது 65 வயசுல, இப்ப முதல்ல 60 வயசுலயே கிராஜுவிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப 65 வரை எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. 57வது வயதுல உங்களுக்கு ஒரு லெட்டர் எல்ஐசி ஆஃபீஸ் வந்து போகும். நீங்க உங்களுடைய கிராஜுவிட்டி அமௌண்ட்டை 60 வயசுல வாங்கிக்கிறீங்களா 65 வயசு ஆப்ஷன் இருக்கும். இல்ல நான் வந்து 60ல வாங்கிக்கிறேன்னு கொடுத்துக்கலாம், 65ல வாங்கிக்கிறேன்னு கொடுத்துக்கலாம். அப்ப என்ன கிராஜுவிட்டி இருக்கோ அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் கொடுக்கும். இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. இன்கேஸ் ஆஃப் அவர் எந்த லெட்டருக்கு எல்ஐசி இருந்து கொடுத்த லெட்டருக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, 60 வயசு முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஆப்ஷனே கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க.
அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னா லாஸ்ட் 15 வருஷம் எலிஜிபிளா இருக்கணும். எலிஜிபிள்னா அந்த எம்ஏபி குவாலிஃபையா இருக்கணும். அந்த 6 லைஃப், அந்த 50,000 ரூபாய் பிரீமியம், அந்த 1 லட்சம் சிங்கிள் பிரீமியம், 12 லைஃப் இருந்து குவாலிஃபை ஆயிருக்கணும். அந்த ஏஜென்சி 2 குவாலிஃபை ஆயிருந்ததை மட்டும் எடுத்துக்குவாங்க. அதுக்கு 2-3 கால்குலேஷன் ஃபார்முலாலாம் இருக்கு. ஆனா இதுல எல்ஐசியில 5 லட்சம் ரூபாய் பணிக்கொடை கொடுத்துருக்குறாங்க. எத்தனை முகவர்கள் இந்த பணிக்கொடை 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா எல்லா பேரும் பிசினஸை குறைச்சி ரினிவல் கமிஷன் எல்லாமே வந்து ரினிவல் கமிஷன் பேஸ்ல தான் வரும். இது ஒன்லி ஃபார் ரினிவல் கமிஷன் தான் வரும். அதனால எந்த அளவுக்கு ரினிவல் கமிஷன் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் இதுல எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. முடிச்சாங்கன்னா மறந்துடாதீங்க. இஆர்சி எலிஜிபிள் ரினிவல் கமிஷன், இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்க. இதுல இஆர்சி இருக்கு, ஹெச்ஆர்சி இருக்கு. இஆர்சினா என்னன்னா மினிமம் பிசினஸ் 5 வருஷம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும். இப்போ ஏஜென்ட்ஸ் எடுத்து 7 வருஷம் இருந்திருப்பாங்க. முதல் வருஷம் அந்த எம்இபி குவாலிஃபை ஆயிருப்பாங்க. 2வது வருஷம் டெர்மினேஷன் ஆயிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 3வது வருஷம் கொடுத்துருப்பாங்க, 4வது வருஷம் கொடுத்துருப்பாங்க, 5வது வருஷம் டெர்மினேஷன் ஆயிருப்பாங்க, 6வது வருஷமும் 7வது வருஷம் ஃபுல்ஃபில் ஆக கொடுத்துருப்பாங்க. இது என்ன இஆர்சிக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா ஏஜென்சி எடுத்ததுல இருந்து 5 வருஷம் பூர்த்தி ஆயிருங்கிறது கிடையாது. 5 ஏஜென்சி இயரை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும், எம்ஏபியை குவாலிஃபை பண்ணியிருக்கணும். இதுதான் இஆர்சிக்கு வந்து எலிஜிபிலிட்டியான கண்டிஷன். இது இல்லாம இன்னொரு கண்டிஷன் இருக்கு, கீழே போட்டுருப்பாங்க. எம்பிக்கு குவாலிஃபைட் ஃபார் 5 ஏஜென்சி இயர்ஸ் குவாலிஃபை ஆயிருக்கணும். இது இல்லாம ஒருத்தர் 10 வருஷம் ஏஜென்சி எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் 5 வருஷம் இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு உள்ள, 5ல இருந்து 10 வருஷத்துக்குள்ள அவர் ஏஜென்சி 5 வருஷத்துக்கு மேல இஆர்சி எலிஜிபிள் வந்துருச்சு. 10 வருஷத்துக்கு உள்ள இருந்தாருன்னா அவருடைய ஏஜென்சி கோட்ல 25 லைஃப் கண்டிப்பா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் இஆர்சி எலிஜிபிள் வரும். அப்படி இல்லைன்னா ரினிவல் கமிஷன் வராது, இது இஆர்சி கமிஷன் வராது. இதுவே 10 வருஷத்தை தாண்டி இருந்து வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் முடிஞ்சு 11 வருஷம்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 25 லைஃப் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்ல. திருப்பியும் சொல்றேன், மினிமம் 25 லைஃப்ஸ் எதுனா 5 வருஷம் இருந்தா தான் இஆர்சி கொடுப்போம். 5ல இருந்து 10 வருஷத்துக்கு உள்ள இருந்துச்சுன்னா 25 லைஃப் மஸ்ட். 10 வருஷத்துக்கு மேல போயிருச்சுன்னா இத்தனை லைஃப் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. 5 லைஃப் இருந்தா கூட ஒரே ஒரு பாலிசியில 10 லட்சம் ரூபாய் பிரீமியம் வாங்கியிருந்தா கூட அதுக்கு ரினிவல் கமிஷன் வரும். இது இஆர்சி. அடுத்து ஹெச்ஆர்சி, ஹெரிட்டரி ரினிவல் கமிஷன். ஒரு ஏஜென்ட் டெத் அக்ரோஸ் திஸ் ஹெச்ஆர்சி, ஒரு ஏஜென்ட் இறந்து போயிட்டாருன்னா அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம இல்லாட்டியும் நம்ம உழைச்சி வச்ச பணம் நம்மளுடைய எப்படி நிறுவனத்துல பென்ஷனா வாங்குறாங்களோ, கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் வந்து வாங்கக்கூடிய சம்பளத்துல பாதி பென்ஷன் தான் கொடுப்பாங்க. ஆனா எல்ஐசி ஏஜென்டா இருக்கிறவங்களுக்கு நீ ரினிவல் கமிஷன் எவ்வளவு வாங்கிட்டு இருக்கிறியோ அதே ஃபுல் 100% பென்ஷனை வந்து உங்களுக்கு அப்படியே சேலரியை வந்து பென்ஷனா கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் எல்ஐசி நிறுவனம் மட்டும்தான். அது யாரு கொடுக்கும்? நாமினி கொடுக்கும், லீகல் கேர் கொடுக்கும். தயவு செய்து முகவர்களை நாளை காலையில போய் உங்களுடைய ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஒரு ஏஜென்சி ஸ்டேட்டஸ் பிரான்ச்சுக்கு போங்க, எம்பி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஒரு நாமினேஷன் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த நாமினேஷன் வேலிடா இருக்கா, அப்பாவை கொடுத்துருக்கீங்களா, அம்மாவை கொடுத்துருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆயிருக்கும் பழைய ஏஜென்சிக்கெல்லாம், அவங்களுக்கு எல்லாம் இருக்கான்னு பாருங்க. உங்க அப்பாவை கொடுத்துருந்தாவோ அம்மாவை கொடுத்துருந்தாவோ தயவு செய்து கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா வீட்டுக்காரமாவோ மாத்தி கொள்ளுங்க. அதுதான் லீகல் கேர்ல வரும், வேற யாருக்கும் லீகல் கேர்ல வராது. இது முக்கியமா சொல்றேன். இது ஏஜென்சி இன்கேஸ் ஆஃப் டெத்துங்கிறப்ப அது பேமெண்ட்டே கொடுக்க முடியாம அந்த ஏஜென்சி குடும்பமே ரொம்ப தத்தளிச்சு அழைக்கிறவருக்கு கொண்டு போய் விட்டுறாங்க. ஏன்னா இது வந்து ரீசனல் ஆஃபீஸர் எனக்கு சொல்லக்கூடிய தகவல், அதுக்காக சொல்றேன். அதனால நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு போய் உங்களுடைய ஏஜென்சி ஸ்டேட்டஸ்ல ஏஜென்சியில நாமினி யார் இருக்காங்க, அந்த நாமினி உயிரோடு இருக்காரா இல்லையா, இல்லைன்னா உடனே மாத்திருங்க. ஏன்னா லீகல் கேர்லாம் வாங்கணும்னா இப்போ உங்க பிரதர், இன்னொரு விஷயம் சொல்றீங்க, ஏஜென்சி எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மனைவி கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், 2 குழந்தைகளை தவிர யாரையும் போடாதீங்க லீகல் கேர்ல. வேற யாரை போட்டாலும் பிரச்சனை. லீகல் கேர் கேட்டகரி 1ல இது வரும்னா ஒய்ஃபும் வருவாங்க, அம்மாவும் வருவாங்க லீகல் கேர் ஃபர்ஸ்ட்ல. அப்ப யாரை போடணுங்கிறத நீங்க இப்பயே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செய்து அப்பா அம்மா வந்தா ரிமூவ் பண்ணிட்டு மனைவி கணவரை சேர்த்துக்கொள்ளுங்க. இது என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் நம்ம எல்ஐசி ஏஜென்சிக்கு உண்டு. மினிமம் 2 இயர் குவாலிஃபை இருந்தா போதும். எம்பிஜி ஏஜென்ட் எலிஜிபிள் ஃபார் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் 2 வருஷத்துக்கு குவாலிஃபை வச்சு கொடுப்பாங்க. இது வந்து ரினிவல் கமிஷன் பேஸ் வச்சு தான் கொடுப்பாங்க. டிடக்ஷன் வந்து 10 மாசத்துல கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எலிஜிபிள் ஃபார் 2 ஏஜென்சி இயர் எம்ஏபி குவாலிஃபைட், அதே சொல்லிட்டு உங்களுக்கு நான். அதுக்கப்புறம் எல்ஐசி முகவர்களுக்கு வறட்சி அண்ட் வெள்ள நிவாரணத்துக்கான அந்த அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து 36 மாசத்துல உங்களுக்கு இதை வந்து கொடுப்பாங்க. டைம் இல்லாதனால நான் ஃபாஸ்டா போறேன். எனக்கு டைம் 8:20 தான் கொடுத்தாங்க. அதனால ஃப்ளட் டிராட்டும்
இது கொடுக்குறோம், இது உண்டு. அது இல்லாம காது குத்துறதுக்கு உண்டு. அன்னைக்கு லம்சம் டெபாசிட்ல காது குத்துறதுக்கும் உண்டு. எலிஜிபிலிட்டி ஃபார் ஏர் போரிங் அட்வான்ஸும் உண்டு. இதுக்கும் 9% நான் கிளப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே, கிளப் மெம்பர் அல்லாத எல்லா பேத்துக்கும் 9% வட்டியில தான் அட்வான்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எக்ஸப்ட் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸும் ஃபிளட்டும் டிராட்டுக்கு தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே 9% வட்டியோட தான் கொடுப்பாங்க. 2 வீலர் அட்வான்ஸும் கொடுப்பாங்க, தெரிஞ்சுக்குங்க. ஆனா கிளப் மெம்பருக்கு எல்லாமே வந்து வட்டி இல்லா கடன். கிளப் மெம்பர் இல்லாதவங்களுக்கு 9% வட்டியோட கொடுப்பாங்க. அது அவங்களுடைய டிபெண்டிங் அப்பான் உங்களுடைய ரினிவல் கமிஷனை பொறுத்து தான் எல்லாமே வரும். இது 5 வருஷத்துல கொடுத்துருவாங்க. அட்வான்ஸ் ரிடக்ஷன் வந்து 60 மாசத்துல இதை வந்து கொடுத்துக்குவாங்க. 2 வீலருக்கு மட்டும் 60 மாசம், 4 வீலருக்கு மட்டும் 6 வருஷம், 72 மாசம். அடுத்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஒரு ஏஜென்சி கிளப் மெம்பரே இல்லைன்னா கூட அவர் ஃபேமிலியில ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு ஃபுல்லா செலவு பண்ணி, அந்த செலவு பண்ணி ஃபுல் பில்லு எப்படி நம்ம மெடிக்ளைம்ல கிளைம் பண்ணுறது ஃபுல் பில் கொடுக்குறோமோ இந்த பில் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து எல்ஐசி ஆஃபீஸர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸா மேக்சிமம் 75,000 ரூபாய் வரையும் நம்ம கொடுப்போம். அதுக்கு 9% வட்டி கொடுப்பாங்க. 36 மாசத்துல அதை நம்ம திருப்பி கட்ட வேண்டும். இது ஏஜ் கிளப் மெம்பராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லாம கொடுப்போம். இது இல்லாம டொமிசிலரி ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது இந்த இடையில வந்தா போனா செலவழிக்கிறதுக்கு. அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ரினிவல் கமிஷன்ல 10% கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த டொமிசிலரி ட்ரீட்மெண்ட்டுக்காக. அதை மட்டும் இதை வச்சு பாத்துக்கோங்க. இதுல வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்லேட்ல ஆட் பண்ணல. 10 வருஷத்துக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் வாங்கிக்கலாம் சார். 10 வருஷத்துல மேக்சிமம் 3 டைம்ஸ் வாங்கிக்கலாம். இப்ப 2025னா 2035க்குள்ள மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் 3 வருஷத்துக்கு வாங்கிக்கலாம். 3 தடவை வாங்கிக்கலாம். 36 3 வருஷம் 9 வருஷம் வருது இல்லையா? அதனால 3 தடவை வாங்கிக்கலாம். 3 வருஷம் முடிஞ்ச முன்னாடி இன்னொரு 3 வருஷம் வாங்கிக்கலாம். 3 வருஷம் வாங்கிக்கலாம். இது மாதிரி லைஃப்ல 3 தடவை வாங்கிக்கலாம். ஏஜென்சி லைஃப்ல எத்தனை தடவை? 9 தடவை வாங்கிக்கலாம். 3 டைம்ஸ். அந்த 25 to 35, 35 to 45, 45 to 55. ஸோ மேக்சிமம் 3 அந்த 30 வருஷத்துல எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். எல்லாத்துக்கும் 9% இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு ரேட்ல இருக்கு. அது இல்லாம மேரேஜ் அட்வான்ஸ் இருக்கு, வித் இன்ட்ரெஸ்டோட இருக்கு 9%. மேரேஜ் அட்வான்ஸ் கிளப் மெம்பருக்கு, நான் கிளப் மெம்பருக்கு எல்லாத்துக்கும் மேரேஜ் அட்வான்ஸ்னாவே 9% வட்டி. அதுவும் 36 மாசத்துல நம்மளுக்கு டிரெக்ஷன் பிடிச்சிருவாங்க. கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் இருக்கு சார். 1 ஃபைனான்சியல் இயர்ல நான் கிளப் மெம்பர் ஒரு ஃபைனான்சியல் இயர்ல ஒரு ஏஜென்சி எடுத்து 1 மாசம் தான் ஆச்சு, அவரு 10 பாலிசி ஆனந்தாவில பாலிசியில கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னா 1 வருஷம் முடிஞ்சிருக்கணும். ஏன்னா ரினிவல் கமிஷன் வரணும் இல்லையா? 1 வருஷம் முடிஞ்சு ஒரு ஃபைனான்சியல் இயர் ஒரு ஏஜென்சி எடுத்து 1 வருஷம் முடிஞ்சிருக்கணும். 1 வருஷம் முடிஞ்சு அந்த ஏஜென்ட் 10 பாலிசி ஆனந்தாவில கொடுத்துருந்தாருன்னா அவருக்கு மேக்சிமம் 1 லட்சம் ரூபாய் கம்ப்யூட்டர் அட்வான்ஸ், இந்த லேப்டாப் அட்வான்ஸ், கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கும் 9% வட்டி, டிடக்ஷன் 36 மாதம். ஸோ மொத்தம் 14 வகையான அட்வான்சஸ் வந்து நான் கிளப் மெம்பர்ஸுக்கு இருக்கு. இது எல்லாமே 9% வட்டியில இருக்கும். 36 மாசத்துல மேக்சிமம் எல்லாம் பிடிச்சிருவாங்க. பிளட்டும் 36 மாசம் தான். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் மட்டும்தான் வட்டியும் இல்லை, பிளட்டுக்கும் டிராட்டுக்கும் கிடையாது. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ஒன்லி 10 மாசத்துக்கு தான் இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் எல்ஐசி மூவர்களுக்கு ஏஜென்சி எடுத்தாவே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? எம்பிஜி. அந்த எம்பிஜிங்கிற இந்த 3 கண்டிஷனை குவாலிஃபை பண்ணா இந்த 14 வகையான அட்வான்ஸும் நமக்கு கிடைக்கும். நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல் தீர்மானிக்கும். இது எல்லாமே நான் கிளப் மெம்பர்ஸா இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும். இதுவே நீ நல்லபடியா பிசினஸ் செஞ்சிருந்தீங்கன்னா நீ செய்யும் செயல் நாளைக்கு நீ யார் என்கிறது இன்னைக்கு நீ செய்யக்கூடிய செயல் தான் தீர்மானிக்கும். அது எப்படின்னா கிளப் மெம்பர்ஷிப். கிளப் மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. கிளப் மெம்பர்ஷிப் ஆகணும்னா டிஏ கிளப் ஒரு கிளப் இருக்கு, டிஸ்டிங்விஷ் ஏஜென்ட்ஸ் கிளப், சிறப்பு நிலை மன்ற முகவர் உறுப்பினர் அப்படின்னு ஒரு பேர். இதுக்கு வந்து நெட் நம்பர் ஆஃப் லைஃப் 40 லைஃப் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் 50,000 ரூபாய் வாங்கியிருக்கணும். லேப்ஸ் ரேஷியோ டிஏ கிளப் கிடையாது. இதுக்கு கிளப் இயர் வந்து ஃபைனான்சியல் இயர், அது மட்டும் மறந்துக்காதீங்க. டிஏ கிளப்புக்கு கிளப் இயர் வந்து ஒன்லி ஃபார் ஃபைனான்சியல் இயர். அடுத்து பிஎம் கிளப், டிஎம் கிளப், ஜெட்எம் கிளப், சிஎம் கிளப் இருக்கு. எல்லாத்துக்குமே கண்டிஷன் போட்டிருக்கேன். இது நல்லா பாத்துக்கோங்க.
டோட்டல் நெட் நம்பர் ஆஃப் லைஃப் 150 பாலிசி இருக்கணும். 15 லைஃப் வந்து அந்த வருஷத்துல கொடுத்துருக்கணும். அது 2 இருக்கணும். அல்லது 150 லைஃப் கண்டிப்பா இருக்கணும். 150 லைஃப் பிஎம் கிளப் மெம்பருக்கு இருக்கணும், டிஎம்க்கு 250 இருக்கணும், ஜெட்டமுக்கு 400 இருக்கணும், சிஎம்க்கு 600 இருக்கணும். நான் நெட் நம்பர் ஆஃப் லைஃப்ல 150 லைஃப் இருக்கிறப்ப 15 பாலிசி கொடுத்தா போதும். அப்படி இல்ல, என்னால 15 லைஃப் கொடுக்க முடியல, ஆனா 150 கண்டிப்பா வேணும். ஆனா இந்த 50 லைஃப் இருக்கு பாருங்க, முதல் வருஷத்துல நெட் நம்பர் ஆஃப் லைஃப் 50 இருந்துச்சுன்னா 3 வருஷம் பாக்குற போறப்ப 150 லைஃப் வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன் 150 லைஃப் கண்டிப்பா இருக்கணும். அல்லது 15 அல்லது 50. 250 இருந்துச்சுன்னா 20 லைஃப் இருக்கணும். நம்ம இதுக்கு இருக்கிறதுக்கு, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் இயர்ல 80 இருக்கணும். இதுதான் கண்டிஷனு. இது வந்து ரினிவல் கமிஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் கண்டிஷன்ல போட்டிருக்கேன். இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இந்த கமிஷனை வந்து ஃபர்ஸ்ட் இயர், இப்போ ஒரு ஏஜென்ட் எடுத்திருக்காரு, ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து நான் 5 லட்சம் ரூபா ஒரு கமிஷன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 130 லைஃப் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சேர்மன்ஸ் கிளப் மெம்பருக்கு. அவருக்கு வந்து பொட்டன்சியல் சேர்மன்ஸ் கிளப் மெம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுப்பாங்க. அடுத்த ஸ்டேட்ல வருது. இன்கேஸ் ஆஃப் இந்த கமிஷன்ல உங்களுக்கு டிஃபால்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2,10,000 ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் கூடி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் 4 லட்சம் இருக்கலாம். ஆனா 50% மட்டும் அளவுடு. இப்ப 2,10,000 ரூபாய்க்கு 1,05,000 கண்டிப்பா ரினிவல் கமிஷன் சேர்மன்ஸ் கிளப் மெம்பர்ல கண்டிப்பா இருக்கணும். டோட்டல் 4,20,000 1,05,000 போக 3,15,000 ரினிவல் இது ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன்ல கொண்டு போய் நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் டோட்டல் கமிஷன் அதை சேர்த்துக்கலாம். அந்த எக்ஸ்கிளேஷன் இருக்கு, எல்லா கிளப்புக்கும் அது இருக்கு. 1,47 1,47 ஜெட்டமுக்கு இருக்கிற மாதிரி எதுல குறையுதோ அதுல கூட்டிக்கலாம். ஆனா ரினிவல் கமிஷன் கண்டிப்பா 1,00,000 அந்த 50% இருக்கணுங்கிறதா கண்டிஷன். அது இருந்துச்சுன்னா பிஎம் கிளப் மெம்பருக்கு 1000 ரூபாய் ஆபீஸ் அலவன்ஸ், டிஎம் கிளப் மெம்பருக்கு 12,000 ரூபாய், ஜெட்டமுக்கு 22,000 ரூபாய், சிஎம்க்கு வந்து 35,000 ரூபாய். லேப்ஸ் ரேஷியோ வந்து 15% கீழே இருக்கணும். இந்த கிளப் ரேஷியோ எல்லாத்துக்குமே லேப்ஸ் ரேஷன் வித் லெஸ் தென் 15% இருக்கணும். அடிஷனல் ஆபீஸ் அலவன்ஸ் வாங்கணும்னா ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் வந்து 10% கீழே இருந்துச்சுன்னா அடிஷனல் ஆபீஸ் அலவன்ஸ் உண்டு. மேக்சிமம் 30% வரையும் உண்டு. அந்த சார்ட்டுக்கு நான் போடல, அது இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. இது இல்லாம சேர்மன்ஸ் கிளப் மெம்பருக்கு வந்து கிரேடட் ஆபீஸ் அலவன்ஸ் ஒரு அலவன்ஸ் இருக்கு. அது எப்படின்னா 600 லைஃப்க்கு மேல போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 750, 1000, 1250, 1500, 1750, 2000 இப்படி இருக்கிறப்ப 750 லைஃப் இருந்துச்சுன்னா 40,000 ஆபீஸ் அலவன்ஸ். 600 லைஃப் இருந்துச்சுன்னா 35,000 தான். ஆனா 750 லைஃப் இருந்துச்சுன்னா ஆபீஸ் அலவன்ஸ் 40,000 இருக்கும். சேல்ஸ் ப்ரொமோஷன் கிஃப்ட்லையும் கூடும், டெலிஃபோன் பில்லையும் உங்களுக்கு கூடும். அடுத்து டெலிஃபோன் பில் வர்றப்ப சொல்றேன், அதுவும் கூடும். ஸோ எல்லாமே நீ எவ்வளவு வச்சிருக்கீங்களோ லைஃப், இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு கல்யாணி அக்கா 1,300 1,400 வச்சிருக்காங்க. ஸோ அவங்களாம் அடிஷனலா அந்த கிரேடட் சிஎம் கிளப் கிரேடட் ஆபீஸ் அலவன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நம்ம எல்ஐசி நிறுவனத்துல இருந்து கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 80,000 வரை கொடுக்குறாங்க. இந்த பொட்டன்ஷியல் சேர்மன்ஸ் கிளப் மெம்பர் அப்படிங்கிறது வந்து எவ்வரி இயர் 130 லைஃப், அந்த 600 லைஃப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் 130 லைஃப் கொடுத்துக்கிட்டே வரணும். அவர் சேர்மன்ஸ் கிளப் அந்த 600 லைஃப் இருக்கிற வரை கொடுத்துட்டே வரணும். முதல் வருஷம் 130 லைஃபும் 4,20,000 ரூபாய் கமிஷனும் வாங்கிட்டாருன்னா அவருக்கு ஆபீஸ் அலவன்ஸ் 12,000 ரூபாய். இன்கேஸ் ஆஃப் அடுத்த வருஷமும் 130 லைஃப் கொடுக்கணும், கொடுத்துட்டாருன்னா 4,20,000 ரூபாய் கமிஷன் வாங்கிட்டாருன்னா 20,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. மூன்றாவது வருஷமும் 130 லைஃப் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் சேர்மன்ஸ் கிளப் மெம்பரா டிக்ளேர் பண்ணி 30,000 ரூபாய் ஆபீஸ் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. 4வது வருஷமும் அவர் 130 லைஃப் கொடுத்தா மட்டும்தான் அவர் சேர்மன்ஸ் கிளப் மெம்பராக இருக்க முடியும். அதுக்கு குறைச்சு இல்லைன்னா 600 லைஃப் அவர் கொண்டு வந்திருக்கணும். மினிமம் லைஃப் 600 லைஃப் இருக்கிற வரையும் அந்த 130 நெட் நம்பர் ஆஃப் லைஃப்ஸை கண்டிப்பா கொண்டு வரணும். அது கொண்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த சேர்மன்ஸ் கிளப் மெம்பருங்கிற அந்த அவார்டு வந்து நின்றுகிட்டே இருக்கும். இது சேர்மன்ஸ் கிளப் மெம்பருக்கு, இது பொட்டன்ஷியல் சேர்மன்ஸ் கிளப் மெம்பருக்கு. அதுக்கு அடுத்ததாக கேலக்சி கிளப் வந்திருக்கு. கேலக்சி கிளப்ல எப்படின்னா போனஸ் கமிஷன் சேர்க்க மாட்டோம். முதல் வருஷத்துல 8 லட்சம் ரூபாய் போனஸ் கமிஷன் இல்லாம வாங்கியிருக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன். 2வது வருஷத்துல ஃபர்ஸ்ட் இயர் வந்து 8 லட்சம் வாங்கியிருக்கணும். 2வது வருஷம் 10 லட்சம் வாங்கியிருக்கணும். 2 வருஷம் சேர்த்து 2 வருஷம் வந்துருச்சுன்னா போனஸ் கமிஷன் இல்லாம அவருக்கு கேலக்சி கிளப்ங்கிற ஒரு கிளப்புடைய கொடுத்துருவாங்க. கண்டினியூஷன் ஆகிறதுக்கு வந்து எவ்வரி இயர் 10 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன், போனஸ் கமிஷன் இல்லாம 10 லட்சம் ரூபாய் போனஸ் கமிஷன் வாங்கணும். இப்ப 10 லட்சம் ரூபாய் போனஸ் கமிஷன் இல்லாம 10 லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்கினாருன்னா போனஸ் கமிஷன் 40%. ஸோ அப்ப 14 லட்சம் ரூபாய் அவருக்கு அந்த வருஷத்துல வருமானம் கொடுக்கும். அல்லது 40 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரீமியம் கொடுத்துறேன். இப்ப ஜீவன் தாராளம் கொடுத்தாங்களா, ஜீவன் தாராளம் ஒரு பிளான் இருந்துச்சு இல்லையா, அதுல அந்த 100% பிரீமியம் கிரெடிட் ஆகிற பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியத்துல 40 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தா போதும்.
இருந்தாலும் அவரு கேலக்ஸி கிளப் மெம்பரா தக்க வைத்துக் கொள்ளலாம். 40 லட்சம் ரூபாய் கமிஷன் பேசிஸ் கிடையாது, பிரீமியம் பேசிஸ். எப்படி எம்டிஆர்டிக்கு சொல்றோம் அது மாதிரி 40 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் கொடுக்கணும். அதுல சிங்கிள் பிரீமியம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாருன்னா 6% 60 அந்த 6 லட்சம் மட்டும் எடுத்துக்குவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணித்தான் அந்த கண்டிஷன் வரும். இந்த கேலக்ஸி கிளப் மெம்பரா இருந்தா ஆபீஸ் அலவன்ஸ் 1 லட்சம், லேப்ஸ் ரேஷியோ கண்டிப்பா 10% கீழே இருக்கணும் சார். அது இல்லைன்னா கிளப் கேலக்ஸி கொடுக்க மாட்டாங்க. இது மிகப்பெரிய, இதுக்கு வந்து நெட் நம்பர் ஆஃப் லைஃப் இவ்வளவு இருக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையவே கிடையாது. லேப்ஸ் ரேஷியோ 10% இருக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் கேலக்ஸி கிளப் ஆயிட்டாருன்னு அப்படின்னா ஒன் டைம் லம்சமா அந்த பிளேசர் வாங்குறதுக்கு ஒரு 25,000 ரூபாய் கொடுப்பாங்க. அது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 26,000 கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் தடவை கேலக்ஸி வந்துட்டாருன்னா 25,000, அங்கிட்டு 2 வருஷம் விட்டுருவாங்க. 3வது வருஷமா ஒரு கண்டினியூவா இருந்தாருன்னா ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவையும் 25,000 ரூபாய் ஒன் டைம் லம்சமாவே கொடுப்பாங்க. இது கேலக்ஸி கிளப்புக்கு. அடுத்து கார்பரேட் கிளப்புக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல 18 லட்சம், 2வது வருஷம் 18 லட்சம், கண்டினியூஷனுக்கு 36 லட்சம் இருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 15 லட்சம் அந்த கமிஷன் கண்டிப்பா இருக்கணும். கண்டினியூஷன் ஆகிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரீமியத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அந்த 15 லட்சம் இருக்கணுங்கிறது ஒரு கண்டிஷன் இருக்கு. இது இருந்துச்சுன்னா ஆபீஸ் அலவன்ஸ் வந்து 1.25 லட்சம் ரூபாயில இருந்து 1.25 லட்சம் ரூபாய் வரையும் ஆபீஸ் அலவன்ஸ் கார்பரேட் கிளப் கொடுக்குறாங்க. ஒன் டைம் லம்சம் வந்து கேலக்ஸிக்கு 25,000 கொடுக்குறாங்க. இதுல 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க இந்த பிளேசர் வாங்குறதுக்கு கார்பரேட் கிளப்புக்கு. இதுவும் எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இதுக்கும் வித்தவுட் போனஸ் கமிஷன், லேப் ரேஷியோ லெஸ் தென் 10% தான் கொடுக்குறாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது எல்லாமே கார்பரேட் கிளப் வரையும் நான் முடிச்சிட்டேன். இது இல்லாம நான் கிளப் மெம்பருக்கு என்னென்ன பெனிஃபிட் கொடுத்தோமோ அதே இது கிளப் மெம்பருக்கும் பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்க. அந்த நான் கிளப் மெம்பருக்கு என்னென்ன குரூப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கோ அது இல்லாம கிளப் மெம்பரா இருக்கவங்களுக்கும் குரூப் இன்சூரன்ஸ் இருக்கு. கார்பரேட் கிளப்புக்கு 8 லட்சம், கேலக்ஸி கிளப்புக்கு 6 லட்சம், சிஎம்க்கு 4 லட்சம், ஜெட்டமுக்கு 2 லட்சம், டிஎம் கிளப் மெம்பருக்கு 1.1 லட்சம், பிஎம்க்கு வந்து 55,000. இதுவும் 69 வயசுக்குள்ள வரையும் தான் இந்த கிளப் மெம்பருக்குரிய பெனிஃபிட்டும் குரூப் இன்சூரன்ஸும் உண்டு, குரூப் டேர்ம் இன்சூரன்ஸும் உண்டு. மெடிக்ளைம் வந்து கிளப் மெம்பருக்கு மட்டும்தான் கொடுப்போம். மெடிக்கல் ரீஇன்வெஸ்ட்மெண்ட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு மட்டும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நான் கிளப் மெம்பருக்கும் கொடுத்துக்கலாம். கிளப் மெம்பருக்கும் நம்ம இதுலயே வாங்கிக்கலாம். கிளப் மெம்பருக்கு வந்து நம்ம யாருக்கு வாங்குவோம்? நமக்கு வாங்குவோம், நம்ம ஒய்ஃபுக்கு வாங்குவோம். இன்கேஸ் ஆஃப் குழந்தைகளுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா மெடிக்கல் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ல போய் மேக்ஸிமம் 75,000 வரையும் நீங்க வாங்கி கொள்ளலாம். அதுவும் கண்டிஷன் இருக்கு குழந்தைகளுக்கு. மெடிக்ளைம்ல வந்து ஸ்பௌஸுக்கும் ஏஜென்ட்டுக்கும், ஏஜென்ட் ஸ்பௌஸுக்கும் மட்டும் உண்டு. இது வந்து 85 வயசு வரையும் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 85 வயசு வரையும் மெடிக்ளைம் வந்து உண்டு. கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் உண்டு. சிஎம் கிளப் மெம்பருக்கு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். மற்ற எம்டிஆர்டி முடிச்சவங்களுக்கு, சிஓடி முடிச்சவங்களுக்கு, டிஓடி முடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் உண்டு. 9% ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உண்டு. எதுக்காகனா இப்ப அவர் டிஓடி முடிச்சிருக்காரு, சிஎம் கிளப் மெம்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேலக்ஸி அந்த லேப் ரேஷியோலாம் பார்த்தா நம்ம எம்டிஆர்டி சிஓடி டிஓடிங்கிறது தனியார் நம்ம வெளியே நடத்தக்கூடிய அமைப்புங்கிறதுனால 9% இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு. அதுவும் 36 மாசத்துல கட்டியாகும். அதான் முக்கியம். இன்னொரு விஷயம், ட்ரைனிங். கிளப் மெம்பரா இருக்கவங்க எல்லா பேத்துக்குமே எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் ஆர் அட்டெண்ட் ட்ரைனிங் மஸ்ட். கிளப் மெம்பரா இருக்கவங்க 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணிட்டு வரணும். அது இருந்தா தான் உங்களுக்கு எந்த விதமான அட்வான்ஸும் கொடுப்பாங்க. அட்வான்ஸ் வாங்குற எல்லாத்துக்குமே ட்ரைனிங் சர்டிபிகேட் இஸ் மஸ்ட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்கடுத்து எல்ஐசிக்கு மிகப்பெரிய, எல்ஐசி ஏஜென்சிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா இந்த எஜுகேஷனல் அட்வான்ஸ், எஜுகேஷனல் லோன். நம்மளுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு பேங்க்ல எல்லாருமே லோன் வாங்குறாங்க. லோன் வாங்கி அவன் லோன் கட்டி முடிச்சு அதுக்கப்புறம் லோன் கட்டி முடிக்கவங்களாட்டி அவன் சம்பாதிச்சு கட்டுறதுக்கு அவனை நம்ம கடங்காரன் ஆக்கி கொடுப்போம். அதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்றோம், முன்னாடியே பாலிசி போடுறோம்னு சொல்லி சேமிப்பு மட்டத்தில் நம்ம பாலிசியை கைனாஸ் பண்றோம். ஆனா எல்ஐசி ஏஜென்ட்ஸுக்கு ஜெட்டம் கிளப் மெம்பருக்கு மேல உள்ள ஒவ்வொரு கிளப் மெம்பருக்கும் ஒரு கிளப் மெம்பருக்கு 2 குழந்தைகளுக்கு வந்து எஜுகேஷன் லோன் எல்ஐசியில கொடுக்குது. அது என்ன கிளப்னு பாருங்க. கார்பரேட் கிளப்பா இருந்தா 10 லட்சம் ரூபாய் கொடுக்குது, கேலக்சியா இருந்தா 8 லட்சம் கொடுக்குது, சிஎம்ஆ இருந்தா 7 லட்சம் கொடுக்குது, ஜெட்டமா இருந்தா 6 லட்சம் கொடுக்குது. இதுலயே இது பண்ணிருக்கிறாங்க. அதாவது நான் வந்து இப்ப சேர்மன்ஸ் கிளப் மெம்பர் 7 லட்சம் வாங்குறேன். என் குழந்தைக்கு வந்து இந்த வருஷம் நான் முதல் குழந்தைக்கு வாங்குறேன். அது என்ன கண்டிஷன்னா ஆக்சுவல் காஸ்ட் என்ன காஸ்ட்னா லாஸ்ட் இயர் ரினியூவல் கமிஷன் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஃபீஸோட எவ்வளவு ஃபீஸ்ன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த 3ல எது கம்மியா இருக்கோ அதை கொடுப்பாங்க. அந்த 7 லட்சத்துல எப்படி கொடுப்பாங்கன்னா, எப்படி எஜுகேஷன் லோனுக்கு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஃபார்மேட்ல அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல வந்து லெட்டர் வாங்கி கொடுத்து நம்ம சாங்ஷன் பண்ணுவாங்க.
அப்படி கொடுக்குறப்ப நான் கார்பரேட் கிளப் மெம்பரா இருக்கேன், கேலக்ஸி கிளப் மெம்பரா இருக்கேன், சிஎம் கிளப் மெம்பரா இருக்கேன், ஜெட்டம் கிளப் மெம்பரா இருக்கிறேன்னா என்னுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருவாங்க. இதுல மேல் சைல்டா இருந்தா அதுக்கு வட்டி வந்து 8%, பெண் குழந்தைகளா இருந்தா 7.8% தான் வட்டி. பெண் குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு வட்டி கம்மி, ஆண் குழந்தைகள் படிக்க போறதுக்கு வந்து 8%. இது வந்து ஃபீமேல் சைல்டுக்காக ஒரு எக்ஸ்கிளேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நமக்கு மிகப்பெரிய பலம். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இன்கேஸா முதல் குழந்தை இந்த வருஷம் வருது, அடுத்த குழந்தை 100 வருஷம் வர்றப்ப அவருடைய ரினிவல் கமிஷன் பைனான்சியல் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு டிவிஷனல் ஆபீஸ் தான் இது சாங்ஷன் அத்தாரிட்டி, 2வது குழந்தைக்கும் அவர் லோன் வாங்கிக்கலாம். அந்த லிமிட்டுக்குள்ள, அந்த 7 லட்சம் 6 லட்சத்துக்குள்ள இருந்தா வாங்கி கொள்ளலாம். இது ஒவ்வொரு ஏஜென்ட்ஸுக்கும் 2 குழந்தைகளுக்கு அலோட் பண்றாங்க. இது எல்ஐசி முகவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஹவுசிங் லோன் இருக்கு 5%. டிஎம் கிளப் மெம்பருக்கு கிடையாது. டிஎம், ஜெட்டம், சிஎம், கேலக்ஸி, கார்பரேட், எலைட்டுக்கு இருக்கு. எலைட் இப்ப லேட்டஸ்டா எலைட்டை பத்தி எடுக்கிறதா இருந்தா 1.5 மணி நேரம் எடுக்கணும். அதனால எலைட்டை நான் போடணும். அதனால 5% டிஎம் கிளப் மெம்பருக்கு 9 லட்சம், 9% 11 லட்சம், மொத்தம் 20 லட்சம் கொடுக்குறாங்க. ஜெட்டமுக்கு 25 லட்சம் கொடுக்குறாங்க, சிஎம்முக்கு 40 லட்சம் கொடுக்குறாங்க, கேலக்சிக்கு 50 லட்சம் கொடுக்குறாங்க, கார்பரேட்டுக்கு 60 லட்சம் அதிகபட்சம் கொடுக்குறாங்க. அதுல 5%க்கு டிஎமுக்கு 9, ஜெட்டமுக்கு 11.4, சிஎமுக்கு 18, கேலக்சி 21.4, கார்பரேட்டுக்கு 28. 9% 11, 13.25, 21, 28.25, 32. இவ்வளவு லோனும் வந்து நம்மளுடைய ஏஜென்சி கமிஷன்ல தான் பிடிப்பாங்க. இப்ப பிடிக்க போறப்ப வர்ற வருமானம் கம்மியா இருக்க போறப்ப நம்ம வருமானத்தை கூட்டுறதுக்கு நம்ம பிசினஸ் பண்ணணும். இதுவும் ரினிவல் கமிஷன் பேசிஸ்ல தான் நம்மளுக்கு ஹவுசிங் லோன் கொடுப்பாங்க, ஹெச்பிஎஃப்ல கொடுப்பாங்க, நம்ம எல்ஐசி டிவிஷனல் ஆஃபீஸ்ல வச்சு கொடுப்பாங்க. வெஹிக்கிள் அட்வான்ஸ் 2 வீலர் அண்ட் 4 வீலர் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுப்பாங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும். கார்பரேட் கிளப்புக்கு 30 லட்சம், கேலக்சிக்கு 15 லட்சம், சிஎமுக்கு 9 லட்சம், ஜெட்டமுக்கு 7 லட்சம். இந்த வெஹிக்கிள் அட்வான்ஸ் மிகப்பெரிய பலன் சொல்றேன். 2 வீலருக்கு வந்து 5 வருஷம், 4 வீலருக்கு 6 வருஷம். இதுல என்னன்னா, நம்ம எல்ஐசி ஆபீஸ்ல லோன் 4 வீலர் வாங்கி இருந்து லோனே கட்டி முடிச்சிருந்தா கூட இன்கேஸ் ஆஃப் டயர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எல்ஐசியில நமக்கு 9% டயரை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்கிக்கலாம். பணத்தை நம்ம டயரை வாங்கி கட்டிட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த எவ்வளவு டயருக்குரிய காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டை எல்ஐசி நம்ம முகவர்களுக்கு கொடுக்கும். அதான் 36 மாசத்துல கட்டிக்கலாம். அதுக்கு 9% வட்டி கட்டணும். இது எங்களுடைய செக்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கா அவங்க எனக்கு சொன்னதுதான் இந்த விஷயம் தெரியும். ஸோ இது முக்கியம். வெஹிக்கிள் அட்வான்ஸ் அது ஒன்று இருக்கு. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் பிஎம்க்கு 15, டிஎம்கெல்லாம் இருக்கு. நார்மல் கிளப் மெம்பரா இருக்கவங்களுக்கு 5 வருஷத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு 7,000 ரூபா இருக்கும். 5 வருஷத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வரையும் கொடுப்பாங்க. டிபெண்டிங் அப்பான் அவங்களுடைய ரினிவல் கமிஷன் பேசிஸை பொறுத்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. பர்னிச்சர் அட்வான்ஸ் சிஎம் கிளப் மெம்பருக்கு மேல இருக்கும். இதுவும் லம்சம் அமௌண்ட் தான் வரும். இதுக்கு வட்டி கட்டணும். ஆபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸ் வந்து சிஎம் அண்ட் கிளப்புக்கு மேல. மற்ற எல்லா பேர்த்துக்குமே பர்னிச்சர் அட்வான்ஸ் உண்டு. ஆனா அவங்களுக்கு 9% வட்டியோட கொடுப்பாங்க. சிஎம் அண்ட் எபோவுக்கு மட்டும் வட்டி இல்ல பர்னிச்சர் அட்வான்ஸ்ல. மற்ற எல்லா கிளப்புக்கும் வட்டியோட பர்னிச்சர் அட்வான்ஸ் உண்டு. கம்ப்யூட்டர் அலவன்ஸ் உண்டு. கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு அட்வான்ஸ் உண்டு. டிஎம் கிளப் மெம்பரா இருக்கவங்களுக்கு வந்து கிடையாது ஆக்சுவலா. ஆனா ஒரு பிரீமியம் பாயிண்ட் வச்சிருந்தாருன்னா உண்டு. கிளப் மெம்பருக்கு ஒரு உண்டு அப்படிங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. ஜெட்டம் கிளப் மெம்பருக்கு 5,000 ரூபாய், சிஎம் கிளப் மெம்பருக்கு 10,000 ரூபாய். டெலிபோன் பில் டிஎம் கிளப் மெம்பருக்கு 1,800, டிஎம்க்கு 2,400, ஜெட்டமுக்கு 4,000, சிஎமுக்கு 6,000. இது வந்து டெலிபோன் பில் கொடுக்குறாங்க. இவ்வளவு பெனிஃபிட்டையும் இந்த எல்ஐசி நிறுவனம் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பாட்டு, அது மட்டும்தான். இது எவ்வளவு பெனிஃபிட்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அவார்ட் கொடுக்குறாங்க. இந்த பாட்டுக்கு காரணம் கடைசியா ஒரு சீல்டு ஒண்ணு கேடை ஒண்ணு கொடுத்தாங்க. இதற்காகத்தான் நம்ம பாராட்டுக்காகத்தான் அடையிறோம், பாராட்டுக்காகத்தான் செய்யறோம், இவ்வளவு விஷயங்களை செஞ்சு கொடுக்குறோம். இவ்வளவு விஷயங்களை லேப்ஸ் ரேஷியோ இல்லாம இவ்வளவு பிசினஸ கொடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி மிகப்பெரிய நமக்குடைய பட்டங்களும் மரியாதைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாட்டுல இருக்கு. இதை நான் திருப்பி அனுப்புறேன், நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் எம்டிஆர்டி நாம்ஸ் 2026. இது மிகப்பெரிய பலம். இந்த 11,32,600 ரூபாய் கமிஷன் வாங்குனீங்கன்னா கேலக்சி கிளப் இந்த வருஷத்துக்கு என்ட்ரி ஆயிடலாம். ஸோ பிரீமியம் 45,30,000. இது வந்து எல்லாமே வித்தவுட் போனஸ் கமிஷன் போட்டோம்னா நம்ம போய் எம்டிஆர்டி கான்ஃபரன்ஸ்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இது பார்க்கப்படுகிறது. நீங்க இதுலயே நீங்க கால்குலேட் எடுத்துட்டீங்கன்னா இந்த வருஷம் நம்ம கேலக்சி கிளப்புக்கு 1/4 இருந்து 31/3 8 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர். யார் யார் இல்லையோ அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இயரை ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் இயர் இருக்கவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எம்டிஆர்டிங்கிறது நமக்கு வந்து இது வந்து தனியார் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கிளப்பு. நம்ம வந்து வெளியில இருந்து பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும்.
சிஓடிக்கு இவ்வளவு இருக்கு, டிஓடிக்கு இவ்வளவு இருக்கு. விளக்க சரியா பயன்படுத்துங்க. இதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு மட்டும் பாருங்க. எல்ஐசியில் கொடுக்குற பெனிஃபிட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப். இப்போ வந்து அவர் வித்தவுட் போனஸ் கமிஷன்ல அவர் வந்து 11,32,600 கமிஷன் வாங்கிட்டாருன்னா அவர் கட்டக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், எம்டிஆர்டிக்கு கான்ஃபரன்ஸ்ல கட்டக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து எல்ஐசி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது இல்லாம அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் எம்டிஆர்டி மீட்டிங் போயிட்டு வர்றதுக்கு எம்டிஆர்டி கிடையாது, சிஓடிக்கும் டிஓடிக்கும் 25,000 50,000 கொடுக்குறாங்க. இன்கேஸ் ஆஃப் நான் போயிட்டு வர்றேன், நான் வந்து அந்த அதாவது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் எம்டிஆர்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து ஃபுல்லாவே திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க போயிட்டு வர செலவுக்கு நீங்க கையில இருந்து செலவழிக்க வேணாம். எல்ஐசிலேயே நீங்க இன்னொரு கமிஷன் பேஸ் வச்சு வாங்க போறப்ப 80,000 ரூபாய் வரையும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸ், வட்டி இல்லா கடன் ஒரு 36 மாசத்துல திருப்பி கட்டுற மாதிரி ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு உண்டு. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பேட்ச் அட்டெண்டிங் மீட்டுக்கு வந்து அந்த 40,000 80,000 உண்டு. லேப்டாப் அட்வான்ஸ் 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் எல்லாத்துக்கும் உண்டு. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸ் எம்டிஆர்டியா இருக்கிறவங்களுக்கு அது உண்டு. இது வந்து எம்டிஆர்டி முடிக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். இதுக்கு ஒரு சின்ன வீடியோ. என்ன பாக்குறீங்க? ஒண்ணு இல்லடா, இந்த புது மார்க்கெட்ல ஒரு கடை போடலான்னு பார்த்தோம். தேடி தேடி அலையிறோம், ஒரு கடை கூட கிடைக்க மாட்டேங்குது. கடையில்னா என்ன, அதான் இடம் இருக்கே. அந்த இடத்த வச்சு என்ன பண்ண முடியும்? சரி, டீ எவ்வளவுன்னு சொல்லு. ஒரு டீ 8 ரூபா. 1 2 3 4 5 6 7. ஐயோ, சில்லற இல்லையடா. பரவாயில்ல. பரவாயில்லையா? தங்கமான போல இத இருக்கும். கொடுங்க, மிச்ச சில்லற அப்புறம் வாங்கிக்கோங்க. எவ்வளவு விவரமா இருக்கான் பத்தியா? நீங்க சொல்ற மாதிரி கடை வச்சாதான் வியாபாரம் பார்க்க முடியும்னா நான்லாம் எப்படி டீ வைப்பேன்? டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி. அவன் இடத்த நம்பி ஆரம்பிக்கல, அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான். ஒருத்தன் நினைச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாத்த முடியும்ன்றதுக்கு அது உதாரணம். ஒரு பொருள் அங்க மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்க இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும். இந்த மாதிரி பூவை தேடிதான் எப்ப வண்டு வரும், வண்டை தேடி பூ போவாது. அதான் இயற்கை. தயவு செய்து சொல்றேன், இங்க வேலை இல்ல, அந்த வேலை இல்ல, ஆபீஸ் இல்ல, ஆள் இல்லைன்னு புலம்புறதை விட்டுட்டு அந்த தம்பி சொல்ற மாதிரி எங்க இடம் கிடைக்குதோ அவெல்லாம் பார்த்துருந்தானா வெட்டி வைக்க முடியுமா? இது வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பார்க்கு. இந்த விஷயத்த நீங்க எல்லா பேரும் செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க சர்வீஸ் எவ்வளவு செய்றீங்களோ உங்களை தேடி கஸ்டமர் வருவாங்கிறதான் அந்த வீடியோ. டைம் ஆச்சுனால உங்களுக்கு போடுறேன். இதை விட மிகப்பெரிய பலம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் பெனிஃபிட், நீங்க பிசினஸ் பண்ணுனா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே கொடுத்துட்டேன். நீங்க பண்ணக்கூடிய பிசினஸுக்கு உங்க குடும்பத்துக்கு இந்த எல்ஐசி நிறுவனம் என்னெல்லாம் கொடுக்குதுன்னு பாருங்க. ஃபேமிலி செக்யூர்டு சர்வீஸ் வைஸ் பாக்குறேன். சர்வீஸ் வந்து 3 வருஷத்துக்கு உள்ள இருந்தா பிஎம் கிளப் மெம்பரா இருந்தாங்கன்னா, நான் கிளப் மெம்பரா இருந்தாரா, அவர் கிளப் மெம்பரே இல்ல அப்படின்னா 9 லட்சம் ரூபாய்க்கு 3 வருஷத்துக்குள்ள அவர் இன்னைக்கு ஏஜென்ட் எடுத்திருந்தாருன்னா அவரு அந்த 5 லட்சம் ரூபாய் குரூப் இன்சூரன்ஸ் பிடிக்காம விட்டுருந்தாருன்னா கூட 4 லட்சம் ரூபாய் ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாரு. 4 லட்சம் ரூபாய்க்கு பாதுகாப்பு உண்டு. பிஎம் கிளம்பரா இருந்தா 5 லட்சம் ரூபாய் 5 வருஷத்துக்கு அந்த ஏஜென்ட்டுக்கு உள்ளதுக்கு பிஎம் இந்த 2 லட்சம் ரூபாய் அபிட்ரேஷனா, இது விபத்து காப்பீடு. பிஎம் கிளப் மெம்பருக்குன்னு தனியா அந்த லாஸ்ட்ல போட்டிருக்கிறது. பிஎம்க்கு 55,000 போட்டிருக்கேன் பாருங்க. 55,000 ரூபாய் டேர்ம் இன்சூரன்ஸ் உண்டு. டிஎம் கிளப் மெம்பருக்கு 1,10,000 ரூபாய் உண்டு. ஜெட்எம் கிளப் மெம்பருக்கு எக்ஸ்ட்ரா 2 லட்சம் உண்டு. சிஎம் கிளப் மெம்பருக்கு 4 லட்சம் உண்டு. கேலக்சிக்கு 6 லட்சம் உண்டு. கார்பரேட்டுக்கு 8 லட்சம் உண்டு. என்ஐடிக்கு 10 லட்சம் உண்டு. சோ சர்வீஸ் வைஸ் நீங்க எல்ஐசி ஏஜென்ட் எடுத்து 0 இருந்து 3 வருஷத்துக்குள்ள இருந்தா நீங்க ஒரு பேப்பர் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா, ஏஜென்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு பிஎம் கிளப் நான் கிளப் மெம்பருக்கு 9 லட்சம், பிஎம்க்கு 9.5 லட்சம், டிஎம்க்கு 10.10, ஜெட்எம்க்கு 11, சிஎம்க்கு 13, அப்படியே வரிசையா வருது. இதே மாதிரி 3ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா நான் கிளப் மெம்பருக்கு 11.5 லட்சம் சார், பிஎம்க்கு 12.5 லட்சம் சார், டிஎம்க்கு 12.60, ஜெட்எம்க்கு 13, சிஎம்க்கு 15, கேலக்சிக்கு 17, கார்பரேட்டுக்கு 19, எல்ஐடிக்கு 21. கேலக்சி கிளப் 2 வருஷம் தான் அவர் ஏஜென்ட் எடுத்து ஆயிருந்தாரு வச்சுக்கோங்க. அந்த ஒரு அந்த 2 வருஷத்துக்குள்ள இருந்தாவே எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அவர் ஏஜென்ட் எடுத்து 2 வருஷம் 15 லட்சம் ரூபாய் யார் சார் கொடுப்பா? குரூப் இன்சூரன்ஸ் எந்த நிறுவனம் கொடுக்கும்? 3ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள எவ்வளவு குரூப் இன்சூரன்ஸ் கொடுக்கும் பாருங்க. பிசினஸா கொடுக்க வேண்டாம் சார், எம்ஏபி குவாலிஃபை பண்ணா போதும். 12 லைஃப், 6 லைஃப், 50,000 ரூபாய் பிரீமியம், 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் கொடுத்தா இந்த சர்வீஸ் ஓரியன்டா வந்துருவாங்க. இன்கேஸ் ஆஃப் கிளப் மெம்பரா இருந்தாங்கன்னா எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பாருங்க. இது 10 வருஷத்துக்கு உள்ள இருந்தா இருக்கு. 15 வருஷத்துக்கு உள்ள பாருங்களேன். சேர்மன்ஸ் கிளப் பாருங்க 23 லட்சம் ரூபாய் சார். 1/4 கோடிக்கு இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இதுல மெடிக்ளைம் இல்லாம இது மட்டும் கொடுக்குது. மெடிக்ளைம் இல்லாம இன்கேஸ் ஆஃப் அந்த குடும்பம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா,
இது இல்லாம அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்க பாத்தீங்களா, முதல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் ஆவரேஜ் கமிஷன் 50,001 ரூபாயா இருந்தா 1.5 லட்சம் ரூபாயும் சேர்த்துக்கலாம். அது வந்து செப்பரேட்டா 60 வயசுக்குள்ள இறந்துட்டா எஸ்பெஷலி அதுக்காக இறக்கணும்னு சொல்ல இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். சோ இதுவரையும் உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத நான் சார்ட் போட்டிருக்கேன், உங்கள்ட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்டா அந்த குறுகுன்னு அந்த 2 இது போதுன்னு சொன்னாங்க இல்லையா, வண்டு போதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 2 வண்டு பேர் எதுவும் கிடையாது. இந்த கிளபம் ரூப்ஸ்ல லேப்ஸ் ரேஷியோ சார் பாலிசி எடுக்கிறப்ப லேப்ஸ் ரேஷியோ எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு இது நான் வந்து முதல்ல ஒரு அமைப்புல நான் கிளாஸ் எடுத்தேன், 9 நிமிஷம் ஓடிச்சு. அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் அனுப்புறேன், இது நீங்க பாருங்க டைம் இல்லாதனால. ஃபர்ஸ்ட் இயர் கிளப் மெம்பர் லேப்ஸ் ரேஷியோ பார்க்கறதுக்கு பாருங்க. இயர்லி பிரீமியம் கட்டியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஏப்ரல் வந்து ஜூன் வரை கட்டிருந்தீங்கன்னா 12 தவணை கட்டினா போதும். இது நல்லா பாத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் குவார்டர் செகண்ட் குவார்டர் வரையுமே 1 வருஷம் பிரீமியம் கட்டி இருக்கணும். இப்ப மந்த்லினா 12, குவார்டர்லினா 4, ஆஃபர்லினா 2, வருஷம்னா 1. இது ஃபர்ஸ்ட் இயர் லேப்ஸ்க்கு சரியா போயிடும் செகண்ட் இயர் குவார்டர் வரையும். தேர்ட் குவார்டர்ல பாருங்க, அக்டோபர் கட்டுறப்ப மந்த்லியா இருந்தா 12 தவணை கட்டணும். நவம்பரா இருந்தா 11 தவணை கட்டினா போதும். டிசம்பரா இருந்தா 10 தவணை கட்டினா போதும். இதே ஆனா மிச்சம் எல்லாமே அதே தான் வரும். 4 வருஷம் அந்த 2 உரிமையும் கட்டுறதுனால வரும். மந்த்லியா கட்டுறதுக்கு மட்டும் அப்படி தனியா போட்டிருக்கேன். ஜனவரி லாஸ்ட் குவார்டர் பாருங்களேன், ஜனவரி மாசம் பாலிசி போட்டா 9 தவணை கட்டியிருந்தா போதும் சார். அவருக்கு லேப்ஸ் ரேஷியோ 12 மாசம் கட்டணும்னு அவசியம் இல்லை, 9 மாசம் கட்டியிருந்தா போதும். பிப்ரவரினா 8 மாசம் கட்டியிருந்தா போதும். மார்ச் மாசம்னா 7 மாசம் கட்டியிருந்தா போதும். இது கிளப் ரூல்ஸுக்கு லேப்ஸ் ரேஷியோவுக்கு இது யூஸ் ஆக இருக்கும். இத பாத்துக்கோங்க. நெட் நம்பர் ஆஃப் லேப்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கங்கிற பாத்தீங்கன்னா இப்பதான் முக்கியமா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் லேப்ஸை பத்தி கவலை இல்லை. நெட் நம்பர் ஆஃப் லேப்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு கிளப் மெம்பர் மாசம் வந்து செப்டம்பர் 1 எல்ஐசி நிறுவன நாள் அன்னைக்கு தான் ஆரம்பிக்கும். ஸோ நீ ஏப்ரல்ல இருந்து போட்டீங்கன்னா கால்குலேட் பண்ணீங்கன்னா மந்த்லியா இருந்தா ஏப்ரல் 18 மாசம் கட்டியிருக்கணும். மந்த்லியா இருந்தா சாரி மேவா இருந்தா 17, ஜூனா இருந்தா 16. ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு. செகண்ட் குவார்டருக்கு ஃபர்ஸ்ட் குவார்டர்ல பாருங்க, குவார்டர்லி 6 கட்டணும், ஆஃபர்லி 3 கட்டணும், இயர்லி 2 கட்டணும். 2 வருஷம் கட்டணும் சார் நெட் நம்பர் ஆஃப் லேப்ஸ் சேர்க்கறதுக்கு. லேப்ஸ் ரேஷியோ பத்தி கவலை இல்லை. இந்த சார்ட் மட்டும் இருக்கு, ஏதாவது டவுட்னா எனக்கு நீங்க கூப்பிடுங்க. செகண்ட் குவார்டர்ல பாருங்களேன், ஜூனுக்கு 15 டியூ கட்டணும், ஆகஸ்டுக்கு 14 கட்டணும், செப்டம்பருக்கு 13 கட்டணும். குவார்டர்லினா 5, ஆஃபர்லினா 3, இயர்லினா 2. தேர்ட் குவார்டர்ல அக்டோபர் முதல் டிசம்பர் வரையும்னா குவார்டர்னா 12, சாரி அக்டோபர்னா 12, நவம்பர்னா 11, டிசம்பர்னா 10. அந்த முதல்ல உள்ள லேப்ஸ் ரேஷியோ உள்ள ரேஷியோ இதுலயே வரும். குவார்டர்லினா 4 கட்டணும், ஆஃபர்லினா 2 கட்டணும், இயர்லினா 1 கட்டணும். ஜனவரி டு மாறு அதே மாதிரி அந்த லாஸ்ட்ல என்ன இருக்கோ அதே தான். லேப்ஸ் ரேஷியோ என்ன இருக்கோ தான். ஜனவரினா 9 மாசம் கட்டினா போதும், பிப்ரவரினா 8 மாசம் கட்டினா போதும், மார்ச்னா 7 மாசம் கட்டினா போதும். இது எல்லாமே லேப்ஸ் ரேஷியோவுக்கும் நெட் நம்பர் ஆஃப் லேப்ஸுக்கும் இதுக்கு வீடியோ இருக்கும், நான் உங்களுக்கு அனுப்பி வரேன் குரூப்ல. இது இல்லாம முக்கியமா சொல்ற நண்பர்களே, இந்த குரூப் இன்சூரன்ஸை பத்தி சொல்றதுனால ஒரு முகவர் உங்களுக்கு இருந்தவங்க பரவாயில்ல, உங்க தெரிஞ்ச முகவர்கள் யாராவது இப்படி ஒரு குரூப் இன்சூரன்ஸை பிடிச்சிருந்து ஏதாவது டெர்மினேஷன் ஆயிருந்தாங்கன்னா கூட முதல்ல ஒரு பாலிசி எடுத்து 1 வருஷத்துக்குள்ள எம்ஏபியை கொடுக்க முடியல அப்படின்னா பிரான்ச்லயே வந்து ரீஇன்ஸ்டேட்மெண்ட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து 2 வருஷத்துக்கு மேல போயிட்டா ரீ அப்பாயின்மெண்ட் இருக்கும். இப்ப அது கிடையவே கிடையாது. முதல் வருஷம் மட்டும் பிரான்ச்ல பண்ணிக்கலாம். 2 இருந்து 5 வருஷம் வரையும் ரீஇன்ஸ்டேட்மெண்டே வாங்கிக்கலாம். நம்பர் கோடு ஏஜென்சி கோடு மாறவே மாறாது. ட்ரெயினிங் மட்டும் போயிட்டு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தா போதும், ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாம். ரீ அப்பாயின்மெண்ட் அப்படின்னா இப்ப என்னோட ஏஜென்சி கோடு 00373 வச்சுக்கோங்களேன். நான் 5 வருஷத்துக்கு மேல ஏஜென்சி எடுத்து நான் வந்து டெர்மினேஷன் ஆயிட்டேன், டெர்மினேஷன் ஆனதுல இருந்து 5 வருஷம் தாண்டிடுச்சு அப்படிங்கன்னா நான் ரீ அப்பாயின்மெண்ட் தான் கொடுப்பேன். ரீ அப்பாயின்மெண்ட் கொடுத்துச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து புது ஏஜென்சி கோடு கொடுப்பாங்க. அப்ப நான் இஆர்சி எலிஜிபிள் இருந்தேன்னா அந்த கமிஷனும் வரும். ரீ அப்பாயின்மெண்ட் புது ஏஜென்சி கோடு வந்துச்சுன்னா இதுக்கும் நம்மளுக்கு ரினிவல் கமிஷன் வரும். இதுக்கு என்னன்னா ரீ அப்பாயின்மெண்ட் பாருறதுக்கு எக்ஸாம் எழுதணும், ட்ரைனிங் போகணும், எக்ஸாம் எழுதணும். இது வந்து ஐஆர்டி எக்ஸாம் கிடையாது, நம்ம டிடிசில நடக்கக்கூடிய எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம். ஸோ இது முக்கியமா இது ரெண்டையும் பார்த்துக்கணும். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. ஏன்னா முதல்ல ஒரு கதை சொன்னேன் இல்லையா, ஒரு 8 லட்சம் ரூபாய் 8 வருஷம் ஏஜென்ட் எடுத்து ஒரு டெர்மினேஷன் ஆகி போயிட்டாரு, ரீஇன்ஸ்டேட்மெண்ட் பண்ணி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிஎல்ஏஓ டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ எஸ்பிஓ இல்லை ஏவிஓ பிஎம்ஓ சொல்லி ஒரு பேப்பராக கொடுத்து பண்ணி இருந்தாங்கன்னா அந்த மூவருடைய குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். 10 லட்சம் ரூபாய் சும்மா இல்லை சார், எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும்னு தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேணுங்கிறதா முக்கியம். தேங்க்யூ. இதே மாதிரி டீச்சர் மாதிரி தான் எனக்கு இந்த கிளாஸ் உடைய மென்டாஸா யார் யார் இருந்தாங்கிற சொல்றேன். மகேஸ்வரி டீச்சர் மாதிரி இந்த ஸ்லேடு இந்த கிளாஸ் நடத்துறதுக்கு எனக்கு உதவி செஞ்ச மிஸ்டர் விஷ்ணுதேவ் சார், ஆர்எம் பிஎன்டிஎஸ்சி சவுத் ஜோன்,
நேற்று எங்களுடைய மதுரை இன்சூரன்ஸ் அகாடமியில் வந்து கிளாஸ் நடத்திட்டு போயிட்டு வந்திருந்தாரு. அதுலதான் அந்த எல்ஐசியோடைக்கு என்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத அவனை கொடுத்தாரு. அதே மாதிரி மிஸ்ஸஸ் மீனா குமாரி அண்ட் லக்ஷ்மி பிரபா இஸ் த மதுரை டிவிஷனல் ஆஃபீஸ் ஹெச்ஜிஎஸ். அவங்க தான் அந்த ரீஇன்ஸ்டேட்மெண்ட் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சர்க்குலர்லாம் எனக்கு கொடுத்து சொல்லி கொடுத்து இப்படிலாம் சொல்லுங்க, ஏஜென்சியில முதல்ல ஸ்டேட்டஸ்ல வந்து நாமினிலாம் யார் இருக்கிறாங்கன்னு முதல்ல பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இன்கேஸ் ஆஃப் அன்பார்ச்சுனேட்டா இறந்து போயிட்டாங்கன்னா இப்ப யாருக்கு எந்த நேரத்தில் நடக்க தெரிய மாட்டேங்குது. அந்த குடும்பம் வறுமையில வாடிடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, பொருளாதார ரீதியா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அனுப்பின இந்த மீனா குமாரி அண்ட் லட்சுமி பிரபா அக்கா அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்ஸஸ் பரிமள பிரியா என்னுடைய அக்கான்னு தான் உரிமையா சொல்லுவேன். அவங்களே வந்து மே மாசம் அது ஏப்ரல் மாசம் மே மாசத்துல அக்கா நீங்க இது மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு கிளாஸ் இருங்கக்கா என்னோட லீக் குரூப்னு கேட்டிருக்கேன் வித் ஒரு பெர்மிஷன் ஆஃப் சிஓடி மெம்பர்ஸ். அவங்க தான் எனக்கு இந்த எஜுகேஷன் லோன் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரைட் அப்லாம் எழுதி அவங்கள்ட்ட கொண்டுட்டு போய் 2 மணி நேரம் எனக்காக எடு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த தருணத்துல இந்த பரிமள பிரியா மேடத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். திருவள்ளூர்ல இருந்து கஜலட்சுமி மேடம் வந்து நம்மளுக்கு வெற்றி நிச்சயங்கிற ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அதுல கதை விதையாக மாறி இந்த அளவுக்கு வந்துச்சுங்க. அவங்க சொல்லக்கூடிய 4-5 பாயிண்ட்டை வந்து இந்த மீட்டிங்க்கு நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ அதுக்கும் அவங்களுக்கும் இந்த தருணத்துல நான் சிறந்தால் இந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கிளாஸோட மென்டாரா இன்னொரு பெரிய விஷயம் நம்மளுடைய ஏஜெண்டாவே இருக்கிறாங்க என் பாரதி டீச்சர். அவங்க ஆக்சுவலா டீச்சருங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. கேசர் சாருக்கு நம்ம திருத்தணி பிரான்ச்சுடைய ஏஜென்ட் தான். அவங்கள்ட்ட ஏன் அவங்க கூட சொன்னேன் போல வேணாங்கன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னா உங்கள்கிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு திறமைகள் இருக்கு, இதை நீங்க பயன்படுத்துங்க. அதாவது அவங்க டீச்சரா பாக்குறாங்க, கோச்சரா பார்க்கணும். ஒரு தவறு செய்யறப்ப தம்பி இப்படி போகாத இதை சரி பண்ணுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஆனா உரிமை எடுத்து உங்களுக்கு இவ்வளவு திறமைகள்லாம் இருக்கு, இந்த விஷயத்துக்காக நீங்க செய்யலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரி பாரதி அவங்க டீச்சர், இந்த கோச், அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த சரிகமபால 5 நபர்கள் இருந்து நடத்துற மாதிரி இந்த ஒரு வாய்ப்பை வழங்கிய என்னுடைய மேலே இருக்கக்கூடிய 2 சகோதரிகளுக்கும் கீழே இருக்கக்கூடிய 3 சகோதரர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய பிரகதி இன்சூரன்ஸ் அகாடமி சார்பாகவும் மனமார்ந்த சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர் செல்வம் சார். ரொம்ப தேங்க்யூ. எல்ஐசியில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு புது ஏஜென்ட்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எனக்குமே சில ஒரு ஐ ஓப்பனர் தான் சில இல்ல எனக்கு டைம் வந்து 8:20 ஆயிடுச்சா, அதுக்காக முடிக்கணும்னு தான் கொடுத்தோம். ஆமாம், 1 hour பார்க்கலாம், நம்ம இன்னொரு தரம் கூட எடுக்கலாம். நண்பர்களே, இது ஒரு சிறப்பான பயிற்சி. உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு எப்படி பாடுபடணுங்கிறத நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் கிரியேட் பண்ணி அந்த ரோடு மேப் போட்டு ஒர்க் பண்ணணும். நான் ஒரு 5 minutes டைம் தரேன். இன்றைக்கி ஒரு another மேக்ஸிமம் 9:35 நம்ம முடிக்கணும். 5 minutes. ஏதாவது கேள்வி இருந்தால் 1 நிமிஷத்தில் முடிங்க. ஏன்னா எல்லாரும் பேசணும். ஃபீட்பேக் ஆர் கேள்வி அதில் தனிப்பட்ட முறையில் அவருக்கு சந்தேகங்கள் அப்புறம் நீங்கள் கேட்டுக்கலாம். by 9:35 we should close. ஓகே? எஸ், எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்துருக்கு, நீங்களே பேசலாம்னு நினைக்கிறேன். சோமநாதன் சார். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். செல்வன் சார் ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார் கிளப் மெம்பர்ஷிப் பத்தி. இதுல சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் சார். இது எம்டிஆர்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வில் பி ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஒன்லி ஃபார் அட்டெண்ட் தட் கன்வென்ஷன் சார், வித்தவுட் போனஸ் கமிஷன். போனஸ் கமிஷன் இல்லாம போனஸ் கமிஷன் போனா நமக்கு ரீஃபண்ட் கொடுக்குறாங்க சார். இல்ல சார், நான் வித்தவுட் போனஸ் கமிஷன் லாஸ்ட் இயர் நான் பண்ணியிருக்கேன். பட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுக்க மாட்டேன், நீங்க அட்டெண்ட் பண்ணாதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க சார். அட்டெண்ட் பண்ணா தான் கொடுக்க முடியும். யூஎஸ்ல போய் அட்டெண்ட் பண்ணி ரிசிப்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. கண்டிப்பா சார், அதுதான் அது ஒரு கிளாரிபிகேஷன் உங்ககிட்ட. வித்தவுட் போனஸ் கமிஷன் நீங்க திண்டுக்கல்ல இருந்து மதுரைக்கு வர்றீங்கன்னா டிஎன்எம் கொடுக்கணும்னா வரதுக்கான பில்ல கொடுத்தா தான் சார் கொடுப்பாங்க கார்பரேஷன்ல. இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம இங்க பண்ணிடுறேன் சார், பண்ணிட்டு அட்டெண்ட் பண்ணலன்னா கூட எம்டிஆர்டி நமக்கு அந்த ஒரு இது இருக்கு. அது கிடையாது, அங்க போய் அட்டெண்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கணும் சார். ஓகே ஓகே, அங்க போய் கட்டிட்டு வந்து நீங்க ரிசிப்ட் கொடுக்கணும். ரிசிப்ட் இங்க வந்துரும். பட் அங்க போயிட்டு வரதுக்கான அட்வான்ஸ் நம்ம வாங்கிக்கலாமே, 80,000 வரை வாங்கிக்கலாம்ல. அது வாங்கிக்கலாம். இல்ல நான் சொல்றது இருக்கிறதுனால போயிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து அந்த சீல் இருந்தா மட்டும் தான், கவுண்டர் சைன் இருந்தா மட்டும். எப்படி பாஸ்போர்ட்ல விசா இருக்கோ அது இருந்தா தான் நடக்கும், இல்லாட்டி இல்ல. இன்கேஸா பாஸ்போர்ட் எல்லாம் கொடுக்கணும் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க்யூ சார். அப்புறம் சார் ஹவுசிங் லோன் பத்தி சொன்னீங்க. அது வந்து எல்ஐசியில 5% வந்து ஆல்ரெடி வந்து நான் இப்ப ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணி அது சட்டப்படி வந்து இப்படிதான் ரூல்ஸ் கட்டணும்னு பிளான் எல்லாம் கொடுத்தப்போ அவங்க ரிஜெக்ட் பண்ணி நான் வந்து வேற பேங்க்ல வாங்கிட்டேன். இப்ப அதை வந்து டேக் ஓவர் பண்ண முடியுமான்னு அது என்னன்னா
ஹெச்பிஎஃப் போயிட்டீங்கன்னா நம்ம என்ன வரைபடம் கொடுத்துருக்கோமோ அது மாதிரி இருந்தா மட்டும்தான் 5% அலவுடு. அதான் கேட்டேன் சார். கரெக்ட். நீங்க வந்து நீங்க போடுற நீங்க வரைபடம் நீங்க இது குடுக்கறப்பயே நீங்க போட்டு அதே மாதிரி கட்டிட்டீங்கன்னா 5% கொடுத்துருவாங்க, 9% கொடுத்துருவாங்க. கரெக்ட் கரெக்ட். என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் 5% மேல. என்னன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஹெச்பிஎஃப்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு 5% கொடுக்கறதுனால நம்மளுடைய எலிஜிபிலிட்டிக்கு வந்து கம்மியா கொடுக்கும் சார். 1100 ரூபாயோ 1500 டிபெண்டிங் அப்பான் சிட்டியை பொறுத்து இருக்கு சார். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே ஓகே. தேங்க் யூ சார். வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல சார், ஹேட்ஸ் ஆஃப், வெரி நைஸ்லி எக்ஸ்பிளைன் ஆல் த திங்ஸ் சார். வெரி குட் சார். தேங்க் யூ. அசோகன் சார் வணக்கம். செல்வம் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் திருப்பூர்ல இருந்து அசோகன் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் அதாவது எல்லாமே A to Z எல்லாமே நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இன்னும் இருக்கக்கூடிய ஏஜென்சிக்கு வந்து இந்த அளவுக்கு ஆல்ரெடி தெரியுமாங்கிறது தெரியல. ஆனா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. என்ன பாத்தீங்கன்னா, இந்த கிராஜுவிட்டி வாங்குறதுக்கு வந்து மினிமம் பிசினஸ் வந்து 6 பாலிசி சொல்லியிருந்தீங்க இல்லையா? 6 பாலிசிங்கிறது மினிமம் பிசினஸ் கேரண்டி. ஒரு முகவாண்மை ஏஜென்சி போர்ஸ்ல இருக்கணும். அவரு குவாலிஃபை ஆயிருக்கணும். இப்ப ஒரு 25 வருஷம் அவர் வந்து ஏஜென்சி எடுத்திருக்காரு. ஓகே, எடுத்திருக்காரு. அதுல வந்து அவர் வந்து 15 வருஷங்கள் அந்த ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும். எம்பிபிஏ குவாலிஃபை பண்ணி முடிச்சிருக்கணும். லாஸ்ட் 5 இயர்ஸ் தான் எடுப்பாங்க. கடைசி 15 வருடம் தான் எடுப்பாங்க. இப்ப எனக்குலாம் இப்ப 45 வயசு எனக்கு. நான் இதுவரையும் உழைச்ச வருமானம் எனக்கு கிராஜுவேட்டிக்கு வருமா? கேள்விக்குறி. ஏன்னா 60 வருஷம் தான் மெச்சூரிட்டி, இது கிராஜுவேட்டி, அல்லது 65 வயசு. நான் இன்னும் வந்து 15 வருஷம் உழைச்சா மட்டும்தான் அந்த கிராஜுவேட்டி. இப்ப 5 லட்சம் இருக்கு. இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு கண்டிப்பா ஒரு 15 லட்சமாவோ 20 லட்சமாவோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓடணும்னா எல்ஐசில என்ன மினிமம் பிசினஸ் இருக்கோ அது குவாலிஃபை பண்ணிருக்கணும். 15 வருஷம் குவாலிஃபை பண்ணிருக்கணும். ஓகே ஓகே. இப்போ நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுட்டு நிறைய நம்ம பேசலாம். இதுல ஒரே ஒரு இதுதான் வந்து, அதாவது அந்த 6, அதாவது மினிமம் பிசினஸ்க்கு வந்து 6 லைஃபுமே வந்து 1 லேக் வந்து பிரீமியம் நம்ம கொடுக்குறோம். அது மினிமம் பிசினஸ் 50,000 ரூபாய். 6 லைஃப் 50,000. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏஜென்சி தக்க வைக்கிறதுக்கு தானே ஒழிய அந்த வருஷத்துல வந்து சார் ஒரு நிமிஷம் ஏஜென்சியை தக்க வந்து சொல்லுங்க, கிராஜுவிட்டிக்கு அந்த வருஷம் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வர, வேற ஒண்ணும் இல்ல. ஏன் சார் எடுக்க மாட்டாங்க? ஆமா, கிராஜுவிட்டிக்கு அந்த வருஷம் எடுக்க மாட்டாங்க சார். சார் குவாலிஃபைடு ஆகியிருந்தா மினிமம் பிசினஸ் கேரண்டி அதை நான் தெளிவா போட்டிருக்கேன். ஃபுல்ஃபில் கூட போடல, குவாலிஃபைடு போட்டிருக்கேன். எம்பிஜி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வருஷத்துக்குரிய அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. லாஸ்ட் உங்களுக்கு 60 வயசுல இருந்து, அதனால நான் இப்ப ஏஜென்சி எடுத்து 30 வருஷம் ஆச்சு சார். எனக்கு 29 வருஷம் ஆச்சு. இதுவரையும் பண்ணின பிசினஸ் எடுத்துக்கவே மாட்டாங்க. இன்கேஸ் ஆஃப் எனக்கு டெத் நடந்தா, எப்ப டேட் ஆஃப் டெத்தோ டெத்ல இருந்து 15 வருஷத்துக்கு எடுப்பாங்க. அந்த 15 வருஷமும் எம்பிஜி குவாலிஃபை பண்ணி இருக்கணும். இதுதான் கண்டிஷன். உங்களுக்கு டவுட்னா நீங்க சேல்ஸ் செக்ஷன்ல கேளுங்க. சர்க்குலரா நான் சொல்றேன் உங்கள்ட்ட. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், செக்ஷன்ல தெரியலன்னா எனக்கு போனை கொடுங்க, நான் சர்க்குலர் அனுப்புறேன். ஓகே ஓகே ஓகே. நம்ம சம்பந்தமா டிஸ்கஸ் இன்கேஸ் நீ சொல்லிடுறேன் சார். கிராஜுவிட்டிங்கறனால ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் அவர் இறந்துட்டாருன்னா கூட அந்த ரினிவல் கமிஷன் வந்துருச்சுன்னா அதுவும் கிராஜுவிட்டிக்கு எலிஜிபிலிட்டி. இறந்துட்டாருன்னா மேக்ஸிமம் 5 லட்சம் இருக்கு. அதுக்கு ஒரு ஃபேக்டர் போடுவாங்க சார். அந்த ஃபேக்டர் போட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் வந்து நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். இன்கேஸ் ஆஃப் இன்னைக்கு எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுக்கா அப்படின்னு கேட்டேன். உனக்கு ஆகலை. நாங்க அடுத்த வாரம் சொன்னேன். இன்கேஸ் ஆஃப் எனக்கு டெத் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், எப்படி எனக்கு கிராஜுவேட்டி 5 வருஷத்துக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு கேட்டேன். முன்சாமி என்ன, எனக்கே கிராஜுவேட்டி எலிஜிபிலிட்டி இல்லைன்னா நான் வருஷத்துக்கு 1,10,000 ரூபாய் ரினிவல் கமிஷன் வாங்குறேன். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் பாக்குறதுல வரல. நீங்க உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றீங்க. சாட்டா அப்துல் சமா சாட்டை கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. உழைங்க, இதுக்கு மேலேயாவது உழைங்க. 60 வயசுக்கு வரையாவது உழைச்சு எல்ஐசி நிறுவனம் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. அதற்கு வாங்கி கொள்வதற்கு நம்ம தகுதிப்படுத்திக்கிட்டோமா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அதுக்காக உழைங்க. புதுமணியன் எவ்வளவு குடிக்கிறீங்களோ அவ்வளவு ரினிவல். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். ஷூர்ண்ணே. ஸ்ரீனிவாசன் சார், அன்மியூட் யுவர்செல்ஃப். ஸ்ரீனிவாசன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணா போற, டக்குன்னு அன்மியூட் பண்ணணும். பேசுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். மினிமம் பாலிசி வச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன சார்? அது வந்து பிரீமியம் வந்து 60 வயசோட ஒரு பாலிசி முடியுது.
ஜீவன் சுரக்ஷான்னு சொல்லிட்டு பென்ஷன் ஸ்கீம், அது லைஃபா இருக்கலாமா? 60 அந்த டேர்ம் அசூரன்ஸ் வந்து ஒன்லி ஃபார் 60 வயசுக்கு உள்ள டெத் அக்கர்ஸ் நடந்தா மட்டும்தான் அந்த டேர்ம் அசூரன்ஸ். அப்ப குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பிரீமியம் இருக்கு, இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கணும். ப்ராஃபிட் பிளஸ் இருக்க கூடாது, பென்ஷன் பிளஸ் இருக்க கூடாது, இன்சூரன்ஸ் கவரேஜோட இருக்கணும். மைக்ரோ பட்ஜெட் கூட போட்டுருக்காங்க சார். அதுல இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு சார். இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு, அதுல 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. ஜீவன் 122 ஆமாங்க சார், அது இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. பிரீமியம் கட்டி முடிச்சிடுறோம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுது பென்ஷன் ஸ்கீம், அது எலிஜிபிளுங்களா? 60 வயசு இல்ல சார், பாலிசி முடிஞ்சு எலிஜிபிலிட்டி முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்சிடும் சார். பென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்காது. சரிங்க சார், ஓகே சார். அது ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் இருக்கு சார், நான் உங்களுக்கு குரூப்ல நாளை போட்டு விடுறேன் சார். அதுக்கு ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் இருக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு இருக்கு 1.5 லட்சம் வரைக்கும். அது இது வந்து எல்லா பெனிஃபிட் இல்லாததுக்கும் தனியா இது தனியா உண்டு. 1.5 லட்சம் எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் இது எல்லாருக்குமே உண்டு. பட் அந்த கண்டிஷன் அவர் சொன்னார் இல்லையா, ஆவரேஜா 3 வருஷம் அந்த இது கண்டிஷன் இருக்கணும். 50 வயசுக்குள்ள ஏஜென்சி எடுத்துக்கணும், 60 வயசுக்குள்ள கெசட் நோட்டிஃபிகேஷன் அதுக்கு தனியா இருக்கு, நான் அனுப்பிச்சு விடுறேன். அடுத்தது வேற யாரும் பேசணுமா? எனக்கு ஒரு டவுட்டுங்கய்யா, நான் சொல்லும்னா சாவரன் கேரண்டி சொன்னீங்க இல்லையா, அது நம்ம கட்டுற பிரீமியத்தில் 100%ன்ற மாதிரி தகவல் வச்சு நீங்க 1/3 மாதிரி சொல்றீங்க. நான் 2/3 வந்து பார்லிமெண்ட்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்றதுக்கு வேணும் சொன்னீங்க. பார்லிமெண்டோட ஆக்ட் 1956ல பார்லிமெண்ட்ல 2/3 3/2 மடங்கு இருந்தா மட்டும்தான் சால்வன் கேரண்டியை ரிமூவ் பண்ண முடியும். அப்படி வாய்ப்பு கிடையாது. அதனால அந்த 4 லேயர்ல எல்ஐசி ஆக்ட் இருக்கு, ஐஆர்டிஏ இருக்கு, செபி இருக்கு, ஆர்பிஐ இருக்கு. இந்த 4 லேயர் இருக்கிறதுனால எல்ஐசியா எந்த கொம்ப வந்தாலும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. நன்றிண்ணா. நீங்க வேலை மட்டும் பார்த்து உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வருமானத்தை உருவாக்குறது உங்களுடைய கையில தான் இருக்கு, ஒவ்வொரு மூவருடைய கைக்கு. வேற யாரும் ஜூம் யூசர்னு போட்டா எப்படி தெரியும் எனக்கு? பேர் சொல்ல வேண்டாமா? ஜூம் யூசர்னா எல்லாருமே ஜூம் யூசர் தான். இங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்களே, பேச வேண்டாமா? வேற யாராவது பேசணுமா? முடிச்சுக்கலாமா? காந்திலால் சார் சொல்லுங்க. யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப். வணக்கம் சார், ரொம்ப அருமையா இருந்தது செஷன். ரொம்ப டீட்டெயில்டா எல்லாமே தெளிவா இருந்தது, எல்லா ஏஜென்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி. ஸோ எல்லார் சார்பிலையும் மிக்க நன்றி. இன்னும் ஏஜென்ட்ஸுக்கும் எல்லாரும் இதெல்லாம் தெளிவா பார்த்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்ன்ற ஒரு வேண்டுதல். நான் பிடிஎஃப் அனுப்புறேன் சார், பிபிடி நான் பிடிஎஃப் எடுத்து அனுப்புறேன், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம குரூப்புக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இது கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. என்னன்னா இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் சொன்னா இன்னும் இருக்கிற ஒரு 29 நாள்ல நம்மலாம் ஓடி கீடி எங்கெங்க கேப் இருக்கோ கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிளப் உள்ளவங்க ஹையர் கிளப்ஸுக்கு போகிறதுக்கு, இல்லை எக்ஸிஸ்டிங் கிளப் உள்ளவங்க கீழே போகாமல் பார்த்துக்கிறதுக்கு, இல்லை நான் மெம்பர்ஸ் 5 லைஃப் 10 லைஃப்பில் கொஞ்சம் அவர் சொன்னார்ல நெட் லைஃப்ஸ் கம்மியானது அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அதையும் பண்ணுறதுக்கு இதை மாதிரி வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான். கிராஜுவிட்டி இஸ் எ பிக் சப்ஜெக்ட். அவர் செல்வம் சார் சொன்ன மாதிரி கடைசி 15 வருஷங்கள் சீனியாரிட்டி பிரகாரம் தான் எடுத்துப்பாங்க. இப்போ நான் 60 வயசுனா நீங்கள் பிகினிங்கில் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பண்ணணும். அது கிளப்புக்கு உதவும், எம்டிஆர்டிக்கு உதவும். அதுதான் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க இல்லையா, கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருத்தர் ஒரு ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க்னா கடைசி வரைக்கும் அவர் எம்பிபிஎஸ் எம்எஸ் படிக்கிறதுக்கும் கடைசி வரைக்கும் வேர்ல்டு டாப்பு இந்தியன் நேஷனல் அப்படி தான் வரணுமே தவிர அந்த மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ் தான் அது. ஸோ அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. எம்டிஆர்டி அவர் நாம்ஸ்லாம் சொன்னார், அதை பார்த்தீங்க, உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள். எம்டிஆர்டி கமிஷனில் இன்ட்டு 3 போட்டிங்கன்னா சிஓடி கமிஷன், எம்டிஆர்டி கமிஷனில் இன்ட்டு 6 போட்டிங்கன்னா டிஓடி கமிஷன், ப்ரீமியத்தில் இன்ட்டு 4, எம்டிஆர்டி கமிஷன் இன்ட்டு 4 போட்டிங்கன்னா எல்லாமே 4, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இது ஒரு சிம்பிள் கால்குலேஷனாக வச்சுக்கோங்க. அவர் காமிச்சார், இருந்தாலும் உங்களுக்கு அது எப்படி நினைவு வச்சுக்கணுங்கிறது சொல்ல வரேன். ஐ எம் ரிப்பீட்டிங். எம்டிஆர்டி கமிஷன் இன்ட்டு 3 சிஓடி கமிஷன், எம்டிஆர்டி கமிஷன் இன்ட்டு 6 டிஓடி கமிஷன், அவ்வளோதான். ப்ரீமியம் கமிஷன் இன்ட்டு 4, அவ்வளோதானே, 25% தானே, அப்படி தானே பார்க்கணும்.
அது ஒரு லாஜிக்கு. எனிவே தேங்க்யூ ஸோ மச் செல்வம் சார். இன்னைக்கு வந்து ஒரு தேங்க்யூ சார். எல்லாருக்குமே இவ்வளவு பெனிஃபிட்ஸ் எல்ஐசியை பற்றிலாம் எல்லாருக்கும் இவ்வளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, புது ஏஜென்ட்ஸ் இதுவாக இருந்தாலும். பட் நிறைய என்னன்னா நம்ம நிறைய பெர்ஃபார்ம் பண்ணால் தான் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் அவைல் பண்ண முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அவர் கிராஜுவிட்டி பற்றி பேசினார். எம்பிஜி பண்ணாத வருஷத்தை டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். அவ்வளவுதான். என்னைக்கு எந்த குவாலிஃபையிங் இயர்னு அது கணக்கு வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் கிராஜுவிட்டிங்கிறது. அப்படி சரியா, அந்த வந்து எலிஜிபிலிட்டி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஃபார்முலா அதெல்லாம் இருக்குது. அதை பற்றி இன்னைக்கு பேச வேண்டாம். எந்த வருடம் நம்ம இப்போ அரியர்ஸ் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அந்த எந்த வருடம் பெர்ஃபார்ம் பண்ணலையோ அந்த வருஷத்தை கழிச்சிருவாங்க, மிச்ச வருடங்களை எடுத்துப்பாங்க. குவாலிஃபையிங் இயர்ஸ்னால் அதுதான் முக்கியம். எம்பிஜி கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகியிருக்கணும், அவ்வளோதான். நிறைய கமிஷன் ரினிவல் கமிஷன் ஏர்ன் பண்ணாட்டா இந்த 5 லட்சம் ரூபா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ரொம்பவே 5 லட்சம்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய டாப் ஏஜென்ட் எம்டிஆர்டி ஏஜென்ட்ஸ் வேணா கன்சிஸ்டண்டாக எம்டிஆர்டி பண்ணுறவங்களால தான் இது வாங்க முடியுமே தவிர, இல்லை நிறைய ப்ரீமியம் கொடுத்து கிளப் மெம்பராக ரிட்டைன் பண்ணிக்கிறவங்க வாங்க முடியுமே தவிர மிச்சம் எல்லாராலையும் வாங்க முடியாது. அதுதான் ஒரு இது. எனிவே தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் செல்வம் சார். இது ஒரு Thank you, இது sir. நம்ம இன்னொரு செஷன் கூட வச்சுக்கலாம். சரி. நிறைய பிளான்ஸ் இருக்கு. இன்னொரு இந்த இந்த ஃபோரம்ல சொல்ல விரும்புகிறேன், இந்த மார்ச் மாதங்கிறதுனால நீங்களும் ஓடணும், எல்லாரும் ஓடணும், எங்கள் சிஓடி மெம்பர்ஸ் எல்லாருமே ஓடணுங்கிறதுனால கொஞ்சம் பிரேக் கொடுத்துக்கலான்னு இருக்கோம் இந்த மாதத்தில். மோஸ்ட்லி இந்த வர்ற காலகட்டத்தில் ஏதாவது செஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தால் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏதாவது புது பிளான்ஸ் ஏதாவது வந்ததுன்னா உடனே அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து மறுநாள் எடுக்கப்படும். அது வரைக்கும் ப்ளீஸ் பேர் வித் அஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிஸ்னஸ், டூ மோர் பிஸ்னஸ். நீங்கள் ஏப்ரலில் வந்து நான் இவ்வளவு பண்ணினேன் இவ்வளவு ஆனேங்கிறது சொல்லணும் எங்களுக்கு மெசேஜ். எல்லாம் எம்பி கம்ப்ளீஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் ஏப்ரலில் புது வகுப்புகள் தொடங்கப்படும். நடுவில் ஏதாவது புது பிளான்ஸ் வந்தது அப்படி என்றால் நம்ம அதை பற்றி கிளாஸ் எடுப்போம். அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வெரி ஆக்டிவாக இருப்போம். என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் எப்போனாலும் கேட்கலாம். தெரிஞ்சதை சொல்லுவோம், தெரியாததை ரெஃபர் பண்ணி சொல்லுவோம். அதனால் இந்த மார்ச் இன்னையோட இந்த வகுப்பு இந்த வருடத்திற்கு போதுமானது அப்படிங்கிற ஒரு முடிவு நாங்கள் சிஓடியில் எடுத்திருக்கோம். அதனால் ப்ளீஸ் பேர் வித் அஸ். அதனால் எல்லாருமே கற்றுக்கணுங்கிறது வேற. ஆனால் இப்போ வந்து இது ஒரு பிஸ்னஸ் பண்ண வேண்டிய சமயம். பிஸ்னஸை நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கமிஷன் ஏர்ன் பண்ணி கிளப்பை ரீட்டைன் பண்ணணும். கிளப்பை ரீட்டைன் பண்ணுறதுக்கு இந்த கடைசி 3 மாதம் தான் ஓடுவாங்க. அதுவும் இப்போ வந்து லாஸ்ட் எட்ஜு, அப்படி பறந்துண்ட குதிரை எப்படி போய் எங்கே போய் முட்டுறதுங்கிறத பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி எல்லாரும் அந்த குதிரை மாதிரி தாண்டி ஓடிண்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தினால இது வரைக்கும் இந்த வருடத்துக்கு உண்டான கிளாஸ் இதோட போதுமானது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஏதாவது புது பிளான் வந்து ஏதாவது வந்ததுன்னா எடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை என்றால் நமது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் புதிய நிதி ஆண்டில் கிளாஸ்கள் தொடங்கப்படும். ஸோ அனைவருக்கும் நன்றி. செல்வம் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் சிஓடி மெம்பர்ஸ் ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் டேக்கிங் எஃபர்ட்ஸ் and collecting all the inputs and putting together and presenting it to all the audience. நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியல சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ ஒய், பட் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். நாட் இந்த ப்ராப்ளம் இஸ் நாட் இன் த லிங்க் இல்லையா. எனிவே தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.